Okay, let's get into the word of God. நாம் இன்றைய நாளுக்கான தியானத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோமா. So we have been dealing gospel. நாம் தொடர்ச்சியாக இந்த சுவிசேஷத்தை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். So many times people may think that why we need to study the gospel for a long time. நிறைய நேரம் நினைக்கிறோம் எதுக்காக இந்த சுவிசேஷத்தை நம்ம தொடர்ந்து தியானிக்கணும்னு. But let me tell you, even if you study the gospel throughout your life, still you have not touched at least the shore. ஆனால் நான் ஒரு காரியத்தை மறுபடியும் ஆழமாக சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த சுவிசேஷத்தை குறித்து தியானித்து படித்து கொண்டே இருந்தாலும் கூட அந்த கடற்கரையின் ஓரத்தை கூட நாம் முழுசா தொட்டிருக்க மாட்டோம். So much in it. அவ்வளவு அதிகமான ஆழங்கள் கொண்டது இது. Right from Genesis 1 to Revelation 22, everywhere you can see the essence of the gospel. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் வரைக்கும் முழுமையாக இந்த சுவிசேஷத்தின் அடையாளங்களை நம்மால் பார்க்க முடியும். So when it comes to gospel, we call it as a fivefold gospel. இந்த சுவிசேஷத்தை நாம் பார்க்கும்போது இது 5 சாராம்சங்கள் கொண்ட சுவிசேஷம். The first one is the sinless birth of Jesus Christ. முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் பாவமில்லாத வாழ்வு, Virgin birth. அவர் கன்னியின் வயிற்றில் பிறந்தது. The second one is he is not only born without sin, but he lived without any sin. மன்னிக்கவும், அவர் பாவமில்லாமல் பிறந்தார். அவர் பாவமில்லாமல் பிறந்தது மாத்திரமல்ல, பாவமில்லாமல் வாழ்ந்தார். And he became a ransom for our sins and died. நம்முடைய பாவங்களுக்காக பரிகாரமாகி அவர் பலியானார். The story has not ended there. ஆனா கதை அங்கோட முடியலங்க. If the story has not ended there, then our faith and preaching and teaching everything is vain. That's what Bible says. ஒருவேளை நம்மளுடைய இந்த கதையானது அதோட முடிந்திருந்தனால் நம்மளுடைய நம்பிக்கையும் நம்மளுடைய பிரசங்கமும் நம்முடைய உபதேசங்களும் வீண் என்று வேதம் சொல்கிறது. But he raised from the dead and ascended to heaven. ஆனால் அவர் மறுபடியும் உயிர்த்தெழுந்து பரத்திற்கு பரமேறினார். And still the story has not ended. ஆனா அதோட இன்னும் கதை முடியலங்க. One day he is going to come. ஒரு நாள் நிச்சயமாக Or வருவார். let me put it in this way. இல்ல நான் இப்படி சொல்ல விரும்புறேன். Two things we'll never know. ரெண்டு காரியங்கள் நமக்கு தெரியாது. The day when I will die and you will die. நான் என்று மரிப்பேன் அல்லது நீங்கள் என்று மரிப்பீர்கள் என்று நமக்கு தெரியாது. And the next one is மற்றொரு காரியம், when the day Jesus will come here. இயேசு கிறிஸ்துவானவர் மறுபடியும் எப்பொழுது வருவார் என்பது. So in our life, either we will go to him or he will come to us. நம்ம வாழ்க்கையை பொறுத்து மட்டும் இல்ல, ஒன்னு நம்ம அவரிடத்துல சேருவோம், இல்ல அவர் நம்மிடத்தில் வருவார். So anyway, one day we are going to meet him. ஆனா நிச்சயமாக ஒன்று இருக்கிறது, நாம் அவரை சந்திப்பது உறுதி. The one who came as a savior, he will come as a judge. இரட்சகராக வந்த அவர் மறுபடியும் நியாயாதிபதியாக வருவார். So what should I do? அப்ப நான் என்னையா செய்யணும்? I need to believe this gospel and repent and change my life according to his word. Then I'll be saved. நான் இந்த சுவிசேஷத்தை நம்ப வேண்டும், விசுவாசித்து அதன் பின்பாக மனம் திரும்பி என் வாழ்க்கையை ஒரு மனம் திருப்புதலுக்கேற்ற கனிகளை கொடுக்கத்தக்கதாக வேதத்தின்படி வாழ முயற்சிக்க வேண்டும். You may think that I'm already saved. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டேன்ப்பா. Of course we are all already saved. ஆமா, நம்ம எல்லாருமே ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். Let me give a quick illustration. ஆனா ஒரு சிறிய உதாரணம், ஒரு நடந்த சம்பவத்தை சொல்றேனே. One Bible college student, he was giving the tracts on the streets about the gospel. ஒரு வேதாகம இறையில் படித்துக் கொண்டிருந்த ஒரு வாலிபன் அவன் தெருக்களில் இருந்து கைப்பிரதிகளை ஊழியமாக கொடுத்து செய்து கொண்டிருந்தார். And this is what the statement he said to everybody. அப்ப அவர் சந்திக்கிற எல்லா நபர்களிடம் சொல்கிற வாக்கியம் இது: Believe Jesus and be saved. இயேசுவை நம்புங்க, உங்க வாழ்க்கையில நீங்க ரட்சிக்கப்படுவீங்க. And that is how we just keep on saying and distributing the tracts. இப்படியாக இந்த வாக்கியத்தை சொல்லி தொடர்ந்து அந்த கைப்பிரதிகளை கொடுத்து ஊழியம் செய்திருந்தார். And he given to one particular person. அப்ப அந்த இடத்துல வந்த ஒரு நபருக்கு இதை கொடுக்கும்போது and said the same statement. கொடுத்து இந்த காரியத்தையும் அவர் சொன்னார். And that person responded back. அதுக்கு அந்த நபர் இப்படியாக மறு உத்தரவு சொன்னார்: I already saved. நான் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டேன். And I'm being saved. ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். And I will be saved. ரட்சிக்கப்படுவேன். The moment he said, he realized he must be a scholar. இந்த காரியத்தை அந்த வாலிபன் கேட்டவனே அவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிடுச்சு, இவர் நிச்சயமாகவே ஒரு வேத பண்டிதராக தான் இருக்கணும். That is Dr. Anside. அது டாக்டர் ஆன்சைட் என்னும் நபர். So what does it mean? என்னையா அங்க சொல்ல வருகிறார்? Of course we have got justified through the cross. We have got justified. நாம் அனைவரும் அந்த சிலுவையின் மூலமாக நீதிமான்களாக்கப்பட்டோம் என்பது உறுதி. பரலோகம் நம்மை நீதிமானாக அறிவிக்கிறது. But the story has not finished yet. ஆனா கதை அங்கோட முடியல. In this world I need to show I am righteous through the works that I do.
ஆனா இந்த உலகத்துல நான் வாழ்கிற வாழ்க்கையின்படியாக நான் ஒரு நீதிமான் என்பதை என்னுடைய கிரியைகளினால் காண்பிக்க வேண்டும். So the previous part Bible called it as a justification, and this present days we are being sanctified, sanctification. அந்த முதல் பகுதியை வேதாகமம் சொல்லும்போது நீதிமான்களாக்கப்படுகிறது என்று அழைக்கிறது. இந்த பகுதி நம்முடைய கிரியைகளால் நாம் செய்கிறதை நாம் பரிசுத்தமாக்கப்படுதல் இல்ல பரிசுத்தமாகி கொண்டிருக்கிறோம் என்று வேதாகமம் சொல்லுகிறது. If you accepted Jesus Christ, show that by the way that you live that you accepted Jesus Christ. ஐயா, நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில் நீங்க வாழ்கிற பிரகாரமாகவே உங்கள் வாழ்க்கை முறை இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் என்பதை பிரதிபலிக்கத்தக்கதாக மற்றவர்களுக்கு காண்பிக்கத்தக்கதாக இருக்க வேண்டும். And one day we will be glorified. ஒரு நாள் நாம் மகிமைப்படுத்தப்படுவோம். That is in future. அது எதிர்காலத்தில் வரப்போகிற நாட்கள் நடக்கிற ஒரு காரியம். So why am I saying all these things? எதற்காக இதை அனைத்தும் நான் சொல்கிறேன்? The teaching that we do here, it is basically what are we going to do right now here in this earth. இப்போ நாம தொடர்ந்து இங்க கேட்டுக்கொண்டிருக்கிற பிரசங்கங்கள், செய்திகள், உபதேசங்கள் எல்லாம் இப்பொழுது இந்த உலகத்துல நான் வாழும் நாட்கள்ல நான் என்ன என் வாழ்க்கை முறையில செய்ய வேண்டும் என்பது. So we have studied the life of Jesus Christ. நாம் இயேசுவின் வாழ்க்கையை குறித்து படித்தோம். The sinless life that he has lived. பாவம் இல்லாமல் வாழ்ந்த இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை. And we are learning how we can replicate the same life that we can live by the power of the Holy Spirit. அதே போல ஒரு பாவமில்லாத வாழ்க்கையை நாமும் எப்படி வாழ்ந்து இயேசுவை இந்த உலகத்தில் பிரதிபலிப்பதற்கு பரிசுத்தாவின் வல்லமையின் மூலமாக எப்படி வாழ்வது என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். So the series that we do is a series of teaching is called Jesus like or imitate Jesus. ஆகவே இந்த தொடர் பிரசங்கத்திற்கு நாம் கொடுத்திருக்கிற தலைப்பு இயேசுவை போல இல்லனா இயேசுவை பிரதிபலிப்போம். Follow his example. இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும். If you read 1 Peter chapter 2 verse 21, நாம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும்போது Bible says he was leaving you an example so that you might follow in his steps. வேதாகமம் நமக்கு சொல்கிறது நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி அவர் நமக்கு மாதிரியா வைத்து போனார். So we just trying to learn the life of Jesus Christ, and we trying to learn what are the things we can follow by the help of the scripture and the power of the Spirit. ஆகவே நாம என்ன செய்கிறோம்னா இயேசுவின் வாழ்க்கையை நாம கற்றுக்கொண்டு இயேசுவின் வாழ்க்கையிலிருந்து என்னுடைய வாழ்க்கையில் எவையெல்லாவற்றையும் அபியாசப்படுத்த முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு இந்த வேதாகமும் ஆவியானவரும் நமக்கு உதவி செய்கிறார். Through this scripture, by the help of the Spirit, we are trying to live in this world that way that Jesus had lived. வேதாகமம் காட்டுகிற வழியின் முறைமையின்படி ஆவியானவர் கொடுக்கிற பலத்தின்படியே இந்த உலகத்துல நாம இயேசுவை பிரதிபலித்து வாழ்வதற்கு வாழ முயற்சிக்கிறோம். So we have studied, pray like Jesus. முதலாவதாக இயேசுவை போல ஜெபிக்க நாம கற்றுக்கொண்டோம். And now we are studying give like Jesus. அதை தொடர்ந்து இயேசுவை போல கொடுக்க கற்றுக்கொண்டோம். So pray like Jesus. How did Jesus pray? Even though there is no need for him to pray, but still he prayed because of the relationship that he had with the Father. நம் இயேசுவின் ஜெபத்தை பார்க்கும்போது ஒருவேளை ஜெபிப்பதற்கென்ற அத்தியாவசியம் இயேசுவுக்கு இல்லாமல் இருந்த போதும் கூட இயேசுவானவர் ஜெபித்தார். ஏனென்றால் அது அவருக்கும் பிதாவுக்கும் இருந்த உறவின் வெளிப்பாடாக காணப்பட்டது. So how did he pray, and what all the situation he prayed, and what he is trying to tell us, what he is trying to teach us. அவர் எப்படி ஜெபித்தார், எப்பொழுதெல்லாம் ஜெபித்தார், அவருடைய ஜெபம் எப்படி இருந்தது, அதன் மூலமாக இந்த ஜெபத்தின் மூலமாக அவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். And recently we have started studying from 2 Corinthians chapter 8 verse 9. Give like Jesus. கடந்த சில வாரங்களாக 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து இயேசு போல கொடுக்க நாம் கற்றுக்கொண்டோம். We dealt that scripture for a couple of weeks. ஒரு சில 2 வாரங்கள் இந்த ஒரு வசனத்தை எடுத்து நாம் தியானித்தோம். Why? ஏன்? This scripture has been misunderstood. இந்த வேத வசனம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. Jesus became poor so that we will become rich. இயேசுவானவர் தரித்திரரானார் எதற்காக என்றால் நான் ஐஸ்வரியவான் ஆவதற்கு. We use the scripture for the material blessing or the worldly blessings. ஆனா நாம இந்த வசனத்தை இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்கும் ஐஸ்வரியங்களுக்கும் எடுத்து பயன்படுத்துகிறோம். Of course nothing is wrong, but the understanding is completely wrong.
அதை அப்படி புரிந்து கொள்வது அப்படி எடுத்து பயன்படுத்த தவறுதல், ஆனால் நம்முடைய புரிந்து கொள்ளுதல் முற்றிலும் தவறானது. You cannot build the doctrine on top of it because according to that interpretation. இப்படிப்பட்ட ஒரு புரிந்துணர்வின்படி நாம இந்த சத்தியத்தை இந்த வசனத்தின்படி விளக்க முடியாது. If Jesus became poor so that I'll become rich. இயேசுவானவர் தரித்திரனானார் எதற்காக என்றால் நான் ஐஸ்வர்யவானாக வேண்டும். Okay, tell me about the attribute so called rich. அப்ப இந்த ஐஸ்வர்யவான் எந்த காரியத்தில் எல்லாம் அவர் ஐஸ்வர்யவானாக இருந்தார் என்று நீங்க சொல்லுங்க. No, if I became a rich, how do you define that? மன்னிக்கவும், இப்பொழுது நான் ஒரு ஐஸ்வர்யவான் என்றால் நீங்க என்ன ஐஸ்வர்யவான் என்று எப்படி அறிந்து கொள்வீர்கள்? Oh, I have a home, எனக்கு ஒரு வீடு இருக்கு, I have a car, ஒரு வாகனம் இருக்கு, I have a lot of bank balance, அதிகமா வங்கியில பணம் வைத்திருக்கிறேன், and I can live a luxury life. ஒரு சொகுசு வாழ்க்கை வாழ முடியும். Oh, whatever I need, I have it. எனக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் எனக்கு இருக்கிறது. So I have a home, car and all these things. So I become rich. எனக்கு வீடு வாகனம் இதெல்லாம் இருக்கனால நான் பணக்காரன் சொல்லலாம். If you apply that meaning for Jesus, then it seems like Jesus had a house and lost the house. Jesus had a bungalow, he lost it. He had the car, lost it just because of me. It is ridiculous. That is not the appropriate meaning. ஒருவேளை இந்த புரிதலை எடுத்து நம்ம இயேசுவுக்கு நம்ம அந்த வசனத்துல நம்ம வைத்து பார்த்தோம் என்றால், இயேசுவுக்கு வீடு இருந்து அவர் இழந்தாரு, இயேசுவுக்கு கார் இருந்து அவர் இழந்தாரு, இயேசுவுக்கு பேங்க் பேலன்ஸ் இருந்து இழந்தாரு, இப்படிப்பட்ட ஒரு தவறான புரிதலை, ஒரு வேதத்துக்கு புறம்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை தான் அங்க நம்ம பார்க்க முடிகிறது. We need to understand what he has lost so that what I have gained. ஆனா உண்மையாகவே இயேசு எதை நமக்காக இழந்தார் என்பதை நாம புரிந்து கொண்டால் மாத்திரமே நாம் எதை பெற்றுக்கொண்டோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். He lost his person as God, but he came as a person, as a human being. அவர் நபராக தன் தெய்வத்துவத்தை இழந்து ஒரு மனிதனாக இந்த உலகத்துக்கு வந்தார். He lost all his possessions of heaven and came here and lived like a servant. அவர் தனக்குண்டான பொருள் எல்லாவற்றையும் இழந்து, ஐஸ்வர்யங்கள் எல்லாவற்றையும் இழந்து இந்த உலகத்திற்கு ஒரு வேலைக்காரன் அடிமையாக ரூபம் எடுத்தார். So lot of spiritual things involved in it. இதில் நிறைய ஆவிக்குரிய காரியங்கள் தான் இருக்கிறது. So because of that I became rich. இதன் மூலமாக நான் ஐஸ்வர்யவானானேன். What kind of richness? என்ன விதமான ஐஸ்வர்யம்? I became a child of God. நான் தேவனுடைய புத்திரனாக மாறினேன். I became a co-heir of Christ. இயேசு கிறிஸ்துவின் உடன் சுதந்திரவாளியாக மாறினேன். I can call God as Abba Father. நான் தேவனை அப்பா பிதாவே என்று அழைக்கும் பாக்கியத்தை பெற்றேன். I can boldly enter into the throne room of God. நான் தைரியமாக கிருபாசனத்தண்டையில் நெருங்கி சேர முடியும். I blessed to be a temple of dwelling of the Spirit of God. ஆவியானவர் தங்கியிருக்கிற வாசஸ்தலமாக நான் மாறி இருக்கிற பாக்கியத்தை பெற்றேன். So these are all the riches. இதெல்லாம் தாங்க ஐஸ்வர்யம். Then why did Paul write here this? அப்படினா பவுல் எதற்காக இந்த வசனத்தை இங்க எழுதினார்? Basically Paul is trying to explain or trying to show Jesus as an example for giving. பவுல் இங்கு இயேசுவை ஒரு உதாரணமாக எடுத்துக்காட்டாக வைத்து எப்படி இயேசு கொடுத்தார் என்பதை அந்த கொரிந்து பட்டணத்துக்கு விளக்க விரும்புகிறார். The other example is given about the Macedonian church. இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற இன்னொரு எடுத்துக்காட்டு பவுல் எதை சொல்கிறார் என்றால் மக்கதோனியா திருச்சபையை குறித்து. So we have studied from the Bible how we need to give. ஆகவே நம்ம வேதத்திலிருந்து எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டோம். Of course not just about money. ஐயா, இது பணத்தை மட்டும் குறித்த காரியம் அல்ல. The easiest thing that you can give is money. ரொம்ப எளிதா நம்மளால கொடுக்க முடிகிறது இந்த பணம் தான். But what about your talents? ஆனா உங்களுடைய தாளந்துகள் என்ன? What about your time? உங்களுடைய நேரம் என்ன ஆயிற்று? What about your priority? உங்களுடைய வாழ்வின் முக்கியத்துவம் என்ன? What about your longing? நீங்க எதை குறித்து அதிகமா தேடுறீங்க? What about your desires? உங்களுடைய வாழ்வின் ஆசை என்ன? What about your preferences? நீங்க வாழ்க்கையின் முக்கியத்துவங்களை எதற்கு For கொடுக்கிறீங்க? what you are living for? எதற்காக நீங்க வாழ்றீங்க? Oh, it is no, giving is not talking about the money. Giving is all about giving yourself. கொடுப்பது என்பது பணத்தை குறித்த காரியம் அல்ல. கொடுப்பது என்பது உங்களையே நீங்கள் கொடுக்கிற காரியம். பணத்தை கொடுக்கிறதுங்கிறது எல்கேஜி மேட்டர். Giving money is LKG stuff. God is no, don't shrink God in that box. தேவனை இப்படி மட்டுப்படுத்தி இந்த பெட்டிக்குள்ள அடைச்சிராதீங்க. No, the way he explained about giving is just really so great. பவுல் இந்த கொடுப்பதை குறித்து விளக்கிற காரியம் மிகவும் அற்புதமானது. That maturity level is just far beyond that what we think or what we study. நாம கற்றுக்கொண்ட விதமோ இல்ல நாம அறிந்து கொண்ட விதமோ இல்லாமல் மிகவும் தேறின ஒரு மனதுடையவராக பவுல் எழுதி இருக்கிறார். Oh, the Macedonian church is also suffering because of the famine. அந்த கொடிய பஞ்சம் இருந்ததனால இந்த மக்கதோனியா திருச்சபையும் அதன் பாதிப்பிற்குள்ளானது. Even though they are in struggles, but they are ready to give lavishly with a generous heart
heart for the poor saints. அவர்களுக்கும் கொடிய பஞ்சமும் கடும் கஷ்டம் இருந்தாலும் கூட மனப்பூர்வமாக உதாரத்துவமாக பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கிற ஒரு திருச்சபை என்று பவுல் எழுதுகிறார். Have that heart when you give to the people. இப்படிப்பட்ட ஒரு இருதயம் நமக்கு இருக்கணுங்க மற்றவர்களுக்கு நாம கொடுக்கும்போது. So we have studied about so many examples. அநேக உதாரணங்களை பார்த்தோம். We have studied about the poor widow. அந்த ஏழை விதவையை குறித்த எடுத்துக்காட்டு பார்த்தோம். And we studied about the lad who gives the bread to feed the 5,000. 5000 புருஷரை போஷிப்பதற்கு அந்த சின்ன பையன் கொடுத்த காரியத்தை பார்த்தோம். And we studied about the prophet Elisha. அதைத் தொடர்ந்து எலிசா தீர்க்கதரிசியின் கொடுப்பதை காரியத்தை பார்த்தோம். And then we studied about life of Zacchaeus. ஜக்கேயு எப்படி கொடுத்தார்னு படித்தோம். The moment of getting saved. அவர் எப்பொழுது ரட்சிக்கப்பட்டார்? And then we ரட்சிக்கப்பட்ட உடனே அவர் கொடுத்தார் என்பதை பார்த்தோம். The giving nature during the salvation. ரட்சிக்கப்படும் பொழுது அவருக்குள்ள இந்த கொடுக்கிற குணாதிசயம் எப்படி வெளிப்பட்டது என்பதை பார்த்தோம். And later point of we study about the church of Acts, the giving nature during sanctification. அதே போல பரிசுத்தமாக்கப்படுதலின் காலகட்டத்தில் இந்த அப்போஸ்தல திருச்சபை ஆதி திருச்சபையானது நம்ம எப்படி கொடுத்தார்கள் என்பதை அறிந்து கொண்டோம். And finally we study about the giving nature of Jesus Christ. கடைசியாக இயேசு எதை கொடுத்தார் என்பதையும் பார்த்தோம். Oh, he has given the forgiveness to the thief. அவர் அந்த கள்ளனுக்கு சிலுவையில் மன்னிப்பை கொடுத்தார். He has given forgiveness for the people those who have mocked him. தன்னை அவமானப்படுத்தி ஏளனப்படுத்தியவர்களுக்கும் அவர் மன்னிப்பை வழங்கினார். He became the savior for the people those who have persecuted him, killed him. அவரை யார் துன்பப்படுத்தினார்களோ, அவரை யார் சிலுவையில் அறைந்தார்களோ, அவர் யார் கொன்றார்களோ அவர்களுக்கும் இவரே இரட்சகராக தன்னை கொடுத்தார். He has given the salvation for those wretched people. அந்த அழிந்து போன இந்த மோசமான மானிட ஜனத்திற்கு அவர் தன்னை ஒரு இரட்சகராக கொடுத்தார். How many of you really believe that the people those who have killed Jesus Christ are so bad? எத்தனை பேர் நம்புறீங்க இயேசுவை கொன்னவங்க அவங்க ரொம்ப மோசமான ஜனங்கன்னு? அதுல உங்களுக்கு எது சந்தேகம்? அப்ப சரி இப்படி கேக்குறேனே, இயேசுவை கொன்னவங்க எல்லாம் நல்லவங்கன்னு சொல்றோம், கைத்து கலிலே சொல்லுங்க. Let me put this question in this way. If you think the people who killed Jesus are good, you can raise your hands and say hallelujah. தமிழ் புரியாதவங்க, இங்கிலீஷ் புரியாதவங்க இருந்தா கையை தூக்குங்க. Either you should raise your hand for the case 1 or the case 2. ஒன்று முதலாவது சொன்ன காரியத்திற்கு கரங்களை உயர்த்தணும், இல்ல இரண்டாவது காரியத்துக்கு கரங்களை உயர்த்தணும். Let me ask the question once again. மறுபடியும் கேள்வியை கேட்கிறேனே. Raise your hand if you believe the people those who have killed Jesus Christ are bad. உங்கள் கரங்களை உயர்த்தி காண்பீங்க. உண்மையாவே நீங்க இயேசுவை கொண்டவங்க, அவங்க கெட்டவங்க நீங்க நம்புனீங்கன்னா கரங்களை உயர்த்தலாம். என்ன அரை ஓட்டு செல்ல ஓட்டு மாதிரி. Raise your hands, no, up and high. Do you believe that they are bad? அவங்க கெட்டவங்கன்னு நம்புறீங்களா? கீழே போட நான் சொல்லல, நான் உயர்த்த மட்டும் தான் சொன்னேன். You think that they are really bad, right? அவங்க ரொம்ப கெட்டவங்க நம்புறீங்கல்ல? Okay, now turn the hand toward the person sitting next to you. உங்க பக்கத்துல இருக்கிறவருக்கு நேராக அதே கரங்களை திருப்பி அவர் கையை பிடிச்சி you can hold their hands. இத சொல்றதுக்கு கொஞ்சம் வெக்கமா இல்லையா? Are you not ashamed to say that? ஓ அவன் மோசம். Oh, he is bad. ஓ நீங்க பரிசுத்தவான். But you are a saint. God is so good because he has given the salvation to you. Amen. Hallelujah. கர்த்தர் எவ்வளவு நல்லவருங்க. உங்களுக்கோ எனக்கோ இந்த மன்னிப்பை இந்த ரட்சிப்பை அவர் அருளினாரே. We need to think this every day in our life. வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் இதை நாம் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். Every day when you stand before the mirror, ஒவ்வொரு நாளும் நீங்க உங்க கண்ணாடிக்கு முன்னாடி நிக்கும்போது you look at how many gray hairs has come new, புதுசா எத்தனை வெள்ளை முடி வந்திருக்குன்னு தேடும்போது, and maybe what are all the wrinkles that you can see suddenly it is appeared. திடீரென முகத்துல காணப்படும் சுருக்கங்களை நாம கவனிக்கும் போது, and you need to know you are forced to give more foundations. அதிகமாக ஃபவுண்டேஷன்லாம் போட முயற்சிக்கும் போது, நீ ஃபவுண்டேஷன் அடித்தளம் போடுறத இங்க போடுற ஃபவுண்டேஷன் சொன்னேன், முகத்துல போடுற சாயங்களை போடும்போது அதுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்கு, கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சு தான் சொல்றேன். ஓகே, ஃபவுண்டேஷன் and on top of that first floor, second floor. முதல்ல போடுற அடித்தளம், அதுக்கு மேல கெட்டப்படுற முதலாம் தளம், இரண்டாம் தளம். Don't just look at those things. அதெல்லாம் மட்டும் பாத்துறாதீங்க. Go before the mirror. கண்ணாடிக்கு முன்னாடி சென்று and see உங்களை பார்த்து, what a wretched person you are. எப்படிப்பட்ட நிர்பந்தமான பாவியாக மனுஷன் தெரியுமா ஐயா நீ? What a good God he is. அவர் எப்படிப்பட்ட மகத்துவமான நல்ல தேவன் தெரியுமா? By seeing yourself, நம்முடைய முகத்தை நாம் பார்க்கும்போது, you can see the goodness of God because he has saved you.
கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஏனென்றால் அவர் நம்மையும் ரட்சித்தாரே. கை தட்டினா கேட்டுச்சு உனக்கு? ஹல்லேலூயா. தட்டினாங்க. கர்த்தர் உங்களுக்கு ரெண்டத்தனையாய் பெருக செய்வார். அதுக்கெல்லாம் சொல்லாமல கை தட்டுறீங்கல்ல, அதோட ரொம்ப பெருசு. ஆமென். So when we say God is going to bless you double fold, that's what I need. Go ahead. We usually clap our hands with so rejoicement and excitement, but when I understand that God has saved me, when I'm such a wretched man, that should give more excitement and confidence. Such a poor pathetic sinner like me, God gave himself. இப்படிப்பட்ட மோசமான கேடுகெட்ட பாவியா இருந்த எனக்கு அவர் தன்னையே இரட்சகராக கொடுத்தார். Maybe you are like a saint, but I know who I am. ஒருவேளை நீங்க பரிசுத்தவான் நல்லவர்களாக இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியும் நான் யாருன்னு. Every time when I think about this salvation, ஒவ்வொரு முறை இந்த இரட்சிப்பை குறித்து நான் நினைக்கும் போது, every time when I think the price that he has paid, ஒவ்வொரு முறையும் எனக்காக சிந்தப்பட்ட கிரயத்தை நான் நினைக்கும் போது, the blood that has shed, எதற்காக கொடுக்கப்பட்ட இரத்தத்தை நான் நினைத்து பார்க்கும் போது, and when I look at my life, who I am, என்னுடைய வாழ்வை நான் திரும்பி பார்க்கும் போது, and when I look at all the other people, those who have not saved yet, ரட்சிக்கப்படாத மற்ற அனைத்து ஜனங்களையும் நான் பார்க்கும்போது, the only one question that everyone should ask, Lord, what best you could find in me so that you have saved me? And let me tell you, God cannot give any appropriate answer except one, just because I have loved you. ஒருவேளை இவன் மற்றவர்களை பார்க்கும்போது நாம் எல்லாரும் தேவனிடத்தில் நிச்சயமாக கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்னன்னா, ஆண்டவரே, என்னிடத்தில் என்ன நன்மையை கண்டதுனால என்னை நீர் தேடி வந்து என்னை ரட்சித்தீர் என்று கேட்டால், அதற்கு ஒரு சரியான தகுந்த பதிலை தேவனிடத்திலிருந்து ஒரே ஒரு காரியத்தை தவிர அவரால் வேறு எந்த பதிலையும் கொடுக்க முடியாதுங்க. என்ன தெரியுமா சொல்வாரு? நான் உன்மேல் நேசமாயிருந்தேன். He has given salvation to you and me. அவர் உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பை கொடுத்தார். For you and me, the salvation is free of cost. உங்களுக்கும் எனக்கும் இந்த ரட்சிப்பு இலவசமாய் கிடைக்க பெற்றது. But for God it cost a lot. ஆனா தேவனுக்கோ அது மிகப்பெரிய விலை கிரயத்தை உண்டாக்கியது. For us it is free. நமக்கு இலவசம். But it is cost the second person and the first person and the third person of the Trinity. ஆனால் திரித்துவத்தின் இரண்டாம் நபருக்கும் முதலாம் நபருக்கும் மூன்றாம் நபருக்கும் அவர் அந்த தேவனுக்கு மிகப்பெரிய கிரயத்தை அது செலுத்த உண்டாக்கியது. Father has given his son. பிதாவானவர் தம்முடைய குமாரனை கொடுத்தார். And the son has given his own life. குமாரனாகிய தேவன் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். And Spirit of God is the past 2000 years just to keep on working just to save you and me. கடந்த 2000 வருடங்களாக பரிசுத்தவினர் தொடர்ச்சியாக உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார். For you and me no cost. உங்களுக்கு எனக்கும் அது இலவசங்க. But the heaven paid a great price. ஆனால் பரலோகம் ஒரு மிகப்பெரிய விலை கிரயத்தை இதற்காக செலுத்தியது. That is what we have got the salvation. அதன் மூலமாக தான் நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். So giving without sacrifice is not at all like giving. ஒரு தியாகம் இல்லாம நம்ம உனக்கு கொடுக்கறோம்னா அது கொடுக்கறதே இல்லங்க. Sacrifice without pain is not at all sacrifice. வலி இல்லாம ஒரு தியாகம் நீங்க சொன்னீங்கன்னா அது தியாகமே இல்ல. You can see this in the cross, and if you want to reflect Jesus Christ in your giving, you should feel the pain because it must be a sacrificial giving. இந்த கொடுப்பது வலி தியாகத்தை நீங்க சிலுவையில பார்க்கலாம். நீங்களும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை பின்பற்ற விரும்பினீங்கன்னா நீங்க கொடுக்கும்போது அந்த கொடுப்பதில் ஒரு தியாகமும் வலியும் இருக்க வேண்டும். So anytime you give, அப்ப நம்ம எப்பொழுது கொடுத்தாலும் giving is so easy. கொடுப்பது மிகவும் எளிதா இருக்குனா, maybe the money, ஒருவேளை பணமா இருக்கலாம், maybe the time, நேரமா இருக்கலாம், maybe the fellowship, ஒருவேளை ஐக்கியமாக இருக்கலாம். if it is easy, then it is not at all giving. இதெல்லாம் கொடுக்கிறது எனக்கு மிகவும் எளிதா இருக்குதுன்னா if it is கொடுக்கிறதே இல்ல. Sorry, if it is really hard to spend some time with the person and giving time to that person is really challenge, brother, I hate him, that is where you have to give. That is what the giving means. ஆனா நேரத்தை அவருக்கு செலவழிப்பது எனக்கு ரொம்ப கடினம் ஐயா அந்த மனிதரை நான் ரொம்ப எனக்குள்ள ஒரு இருதயத்துல ஒரு கஷ்டம் இருக்கு, கசப்பு இருக்கு, ஆனா அவரோட நான் நேரம் செலவுக்கு ரொம்ப கடினமா இருக்கு அப்படி நீங்க சொல்லி அந்த நபருக்கு உங்க நேரத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா
அந்த கொடுத்தல் பின்னாடி தான் தியாகம் இருக்கும், உண்மையான கொடுப்பது. I can give anything, but this only one thing I will not give. என்னால எல்லாவற்றையும் கொடுக்க முடியும், ஆனால் இந்த ஒரு காரியத்தை மாத்திரம் என்னால் முடியாது. Don't ask me this shirt. இந்த ஒரு சட்டையை மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க. Don't ask me this chocolate. இந்த சாக்லேட் மாத்திரம் என்கிட்ட கேட்காதீங்க. Don't ask me this toy. இந்த ஒரு விளையாட்டு சாமான மாத்திரம் கேட்காதீங்க. Don't ask me this bike. என்னுடைய பைக் மாத்திரம் கேட்காதீங்க. Whatever your favorites, உங்களுக்கு மிகவும் பிரியமானது எதுவோ, still you are ready to give. That is what the sacrificial giving, and God honors it. அதையும் கொடுக்க நீங்க தயாரா இருக்கும்போது, அது தியாகமாக நீங்க கொடுக்கும்போது, அந்த கொடுப்பதிலே தேவன் பிரியப்பட்டு கனப்படுத்துகிறவரா இருக்கிறார். And one side note, ஒரு இன்னொரு காரியத்தை சொல்ல lighter note, லேட்டர் நோட்டா சொல்றோம். I am not asking to give anything to the church, by the way, through this sermon. இந்த பிரசங்கம் சொல்றதுனால சபைக்கு ஏதாவது கொடுங்க நாங்க சொல்ல வரல. பாத்தியாடா அப்படியே பிரசங்கத்துல குடுன்னு சொன்னாரு, புரியுதா உனக்கு? அப்படிலாம் சொல்லிராதீங்க, அப்படி சொல்லல. Maybe you don't think that because of saying give, the pastor has asked to give to the church. No, that is not the objective. You are a good givers inside the church, but I want you to be a best giver outside of the church. நாம் பல நேரங்கள்ல சபைக்கு உள்ளே கொடுப்பதில் சிறந்தவர்களா காணப்படுகிறோம். ஆனா நாங்க என்ன சொல்றோம்னா, சபைக்கு வெளியே கொடுக்கிறதுல நீங்க வல்லவர்களாக நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று. That is where you can show Jesus. அப்படிதாங்க நம்ம இயேசுவை காண்பிக்க முடியும். That is where you can live like Jesus. அப்பொழுதுதான் இயேசுவை போல நம்மால் வாழ முடியும். That is where you can imitate Jesus. அந்த இடத்துல தான் இயேசுவை பிரதிபலிக்க முடியும். I just want you to give one small exercise. ஒரே ஒரு சின்ன ஒரு எக்சர்சைஸ் உங்களுக்கு கொடுக்க விரும்புறேன். Before getting to the next series. அடுத்த சீரிஸ் ஆரம்பிப்பதற்கு முன்பாக just look at the next person. Look at their face. உங்க பக்கத்துல இருக்கிறவருடைய முகத்தை திரும்பி பார்த்து, look at their face. அவங்க முகத்தை பாருங்க. Don't stare at them. No, let them not run. பாருங்க. just look at the face. பாருங்க. Do you see Jesus? இயேசு தெரியுதா? இயேசு தெரியுறாரா? Can you see Jesus? இங்க தெரிவாரு. Sometimes we see Jesus inside the church. No. All the time you can see Jesus inside. எப்பொழுது சபைக்குள்ளாக இயேசு தான் தெரிகிறார். இங்க தெரிவாரு. You can see here. வீட்டுக்கு போனா வேற மாதிரி தெரிவாரு. But the moment you reach home, it will be a U-turn. அது ரோட்டுக்கு போனா வேற மாதிரி தெரிவாரு. And on the roads it will be really different way. எவனாவது பைக்ல வந்து இடிச்சிட்டான்னு வச்சிருக்க, அப்ப தெரிவாரு பாருங்க. The moment somebody dashes with his bike in our vehicle, that moment we will really see the Jesus. இந்த சின்ன பிள்ளைகிட்ட கேட்டா சொல்லுவாங்க, டேய் இயேசுவை பார்த்திருக்கியாடா? சர்ச்சுக்கு வரும்போது பார்த்திருக்கிறேன். அப்ப வேற யாரையும் பார்த்தியா? இல்ல பிசாசு அடிக்கடி பார்க்கிறேன். எங்கடா சண்டை போடும்போது வீட்டுல அப்பா அம்மா? Maybe you go and ask the little kids, have you seen Jesus? They'll say, yeah, whenever we come to church. Then what about the other times? I'll say Jesus. Sorry, devil. When? Many times whenever in my home, when the parents are fighting, I can see devil. Don't take me wrong. தப்பா புரிஞ்சிக்காதீங்க. அதான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் என்ன அப்படிங்கிறீங்களா? But anyway, you need to know, it's talking about living. அது நாம் வாழ்வதை குறித்த காரியங்க. So but ஆனால் we have been doing this series for so many weeks. அநேக வாரங்களாக இதை தொடர்ந்து தியானித்தோம். If this has not transformed your life, then it's vain. இது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரலனா இதெல்லாம் பிரயோஜனமற்றதாக காணப்படும். So let's reflect Jesus. ஆகவே இயேசுவை நாம பிரதிபலிக்க முயற்சிப்போம். Okay, today we are going to start a new series. இன்றிலிருந்து ஒரு புதிய ஒரு தொடர் பிரசங்கத்தை நாம் பார்க்க போகிறோம். It's very important to every Christian. ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் இது மிக முக்கியமான ஒரு காரியம். Nobody can escape from this. ஒருவரும் இதிலிருந்து தப்ப முடியாது. See, Bible portrays so many places about this one particular topic. வேதாகமம் பல இடங்களில் இந்த ஒரு காரியத்தை குறித்து விரிவாக நமக்கு விளக்குகிறது. The entire Bible can be summarized in this way. இந்த முழு வேதாகமத்தையும் சுருக்கமாக இப்படி சொல்லலாம். Just for a layman terms. ஒரு எளிமையாக புரிந்து கொள்வதற்காக. The war between the good and bad to bring the peace. நன்மைக்கும் தீமைக்கும் எதிரான ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது. எதற்காக என்றால் அது சமாதானத்தை கொண்டு வருவதற்காக. To establish the peace, there is a battle between good and bad throughout the eternity. Not eternity, throughout the life. நம்முடைய வாழ்வின் முழுமையும் நம்முடைய வாழ்வில் சமாதானத்தை கொண்டு வருவதற்காக பின்னாடி ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது, நன்மைக்கும் தீமைக்கும் எதிராக. When you see light,
நீங்கள் வெளிச்சத்தை பார்க்கும்போது you should understand there is a darkness. உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரியணுங்க, இதுக்கு பின்னாடி ஒரு இருள் இருக்குங்க. When you see good, you should understand there is bad as well. நீங்கள் நன்மையை பார்க்கும்போது ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும், தீமைன்னு ஒன்று இருக்கு. When you see white, you need to understand there is something called black. நம்ம வெள்ளன ஒரு காரியத்தை நம்ம வெண்மைன்னு பார்க்கும்போது கருப்புன்னு ஒரு காரியம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். When you see all these things good at one side, you need to understand that there must be bad in the other side. இந்த நன்மையான எல்லா காரியங்களும் நம்ம ஒரு பக்கம் பார்க்கும்போது இதன் மறுபக்கத்துல இதற்கு எதிர்மறையான தீமைகள் காணப்படுகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். When you see God in the Bible, the same time you can see devil also in the Bible. நம் வேதாகமத்துல தேவனை பார்க்கும்போது இதே வேதாகமம் பிசாசானவனின் குறித்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. Right from the beginning. ஆரம்பத்திலிருந்து இருக்கு. Look at Genesis chapter 1 verse 1. ஆதியாகமம் 1 வசனத்தை பாருங்கள். In the beginning God created heavens on the earth, and the earth is void and empty. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. Do you see that contradict in that? அந்த ஒரு வசனத்துல இருக்கக்கூடிய முரண்பாடை உங்களால பார்க்க முடியுதா? If God is created, the one, now if you read Romans 11:33, his wisdom is beyond our understanding. How depth and riches in his wisdom. ரோமர் 11:33 பார்க்கும்போது தேவனுடைய ஞானம் எவ்வளவு பெரியது, எவ்வளவு ஆழமான ஒரு ஞானத்தை உடையவராய் இருக்கிறார். அப்படி என்றால் அவர் படைத்த ஒரு காரியம் எப்படி இருக்கும்? If such a wise God created heavens and earth, but Bible says it is void and empty, how can it be? இப்படிப்பட்ட ஒரு ஞானமுள்ள ஒரு தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்றால் எப்படி அந்த பூமி ஒழுங்கின்மையாக வெறுமையாக காணப்பட முடியும்? Some translation you can see a word now in between these two. சில வேதாகம மொழிபெயர்ப்புல ஆங்கிலத்தில் நீங்க பார்க்கும்போது இப்பொழுது என்ற ஒரு வார்த்தை அங்கே காணப்படும். So initially God has created heavens and earth in a perfect manner, but something had happened in between that, and the next verse says it became void and empty. Why? தேவன் உலகத்தை முதலாவதாக படைக்கும் போது அது ஒழுங்காக, சிறந்ததாக, நிறைவானதாக, பூர்ணமானதாக படைத்தார். ஆனால் பின்பு இடைப்பட்ட காலத்தில் ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கிறது, அதன் பின்பாக தான் இந்த ஒழுங்கின்மையும் வெறுமையும் உண்டானது. ஏன்? I'll give another scenario. ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். God created a man and a woman and put them in the garden of Eden. தேவன் மனிதனையும் மனுஷியையும் படைத்து ஏதேன் தோட்டத்தில் அவர்களை வைத்தார். And he said, okay, rule and reign and subdue. அவரிடத்தில் சொல்லும்போது ஆண்டு கொள்ளுங்கள், இவர்கள் மேல் அதிகாரமுடையவர்களாக இருங்கள் என்று சொன்னார். கீழ்ப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்றாரு. God asked them to subdue them. So everything has been created for them, and then God created mankind. இவை தேவன் எல்லாவற்றையும் இந்த இருவருக்காக படைத்து விட்டு அதன் பின்பாக இந்த இருவரையும் அவர் படைத்தார். So in the entire world God is the highest authority, and after God just Adam then Eve, that's it. இந்த முழு உலகத்தை பார்க்கும் போதும் தேவன் தான் எல்லாவற்றிற்கும் மேல் ஆளுகை உடையவராக இருக்கிறார். அவருக்கு கீழாக ஆதாம், அதன் பின்பாக ஏவாள், அவ்வளவுதான். So nobody is there to resist them or stand against them. இந்த இவர்களை எதிர்த்து நிற்பதற்கு இந்த உலகம் முழுமையில் யாருமே இப்ப இல்ல. God said, I have given you all the control. தேவன் சொல்லும்போது முழு அதிகாரத்தையும் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன். You rule and reign the entire universe. இந்த முழு உலகத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்றார். He said rule and reign, but also he said subdue. அவர் ஆண்டு கொள்ளுங்கள் என்று மாத்திரம் சொல்லவில்லை, ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு கீழ்ப்படுத்தி என்றும் சொன்னார். So he doesn't stop like, okay, have dominion, but he said have dominion and also subdue the earth. இங்க ஆண்டு கொள்ளுங்கள் என்று மாத்திரம் தேவன் சொல்லவில்லை, ஆண்டு கொள்ளுங்கள் ஆனாலும் கீழ்ப்படுத்துங்கள் என்ற ஒரு காரியத்தையும் கூட சொல்லி இருக்கிறார். If they are in the highest authority, who is there the other side to subdue? ஒருவேளை இவர்கள் தான் அங்க இருக்க உயர்ந்த அதிகாரத்தில் உள்ளவர்களாக காணப்பட்டால் யாரையா நான் இப்ப கீழ்ப்படுத்தணும், எதிராக நிற்பவன் யார்? So for example, ஒரு உதாரணம் சொல்லணும்னா, if you are a police officer, நீங்கள் ஒரு காவல்துறை அதிகாரியா இருந்தீங்கன்னா, and you are going for a wedding, ஒரு கல்யாண வீட்டுக்கு போறீங்க, and while you are about to start the wedding, வீட்ல இருந்து கிளம்பும்போது you got a call from your officer. உங்க ஆபீசர்ல இருந்து உங்களுக்கு ஒரு கால் வருது.
Hey sir, where are you going? ஐயா நீங்க எங்க போறீங்க? Oh, I'm going for my family wedding. நான் என் குடும்பத்துல ஒரு திருமண நிகழ்விற்கு செல்கிறேன். So where is it? எங்கயா இருக்கு? And you're telling this is the area that I'm going to. நீங்க உடனே இந்த இடத்துக்கு நான் செல்கிறேன் என்று விவரிக்கிறீங்க. Okay, now take care of the gift and everything, that is fine. உடனே பரிசு பொருட்கள்லாம் பார்த்து எடுத்துக்கோங்கன்னு சொல்றதெல்லாம் ஓகே. But if the police officer, the higher officer says, okay, I know you are going for the wedding, but especially for that call, I want you to take your gun with you. ஆனால் உங்க மேலதிகாரி உங்களிடத்துல நீங்க அந்த இடத்துக்கு கல்யாண வீட்டுக்கு போறதெல்லாம் சரிதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த திருமண மண்டபத்துக்கு நீங்க செல்றதுனால கண்டிப்பா உங்களுடைய துப்பாக்கியை நீங்க எடுத்துட்டு போங்கன்னு சொன்னா, கல்யாண வீட்டுக்கும் காவல்துறைக்கும் துப்பாக்கி என்னையா சம்பந்தம்? What is the connection between the marriage, the police and the gun? I'm just going for my family wedding, but why this man is asking me to take the gun? நான் என் குடும்ப திருமண நிகழ்வுக்கு செல்றேன், ஆனா எதுக்கு இந்த அதிகாரி இடத்துல துப்பாக்கி எடுத்துட்டு போக சொல்றாரு? So if it is instructed by the higher authority, you must be careful because something is wrong in that place. ஒருவேளை இப்படி ஒரு உத்தரவு மேல் அதிகாரியிடம் இருந்து வரும் என்றால் ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப கவனமா தெரியணும். என்னன்னா அங்க ஏதோ ஒரு காரியம், ஒரு பிரச்சனை இருக்கு, அதனால தான் அவர் கவனமா இருக்க சொல்றார். So I have to take my pistol. நிச்சயமான துப்பாக்கி எடுக்கணும். Now God is the highest authority. இப்போ தேவன் தான் இருப்பதிலே உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கிறவர். And God is telling to Adam, தேவனானவர் ஆதாமிடத்தில் சொல்கிறார், rule and reign this earth. இந்த உலகம் முழுவதையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்றும், but subdue it. அது மாத்திரமல்லாமல் கீழ்ப்படுத்துங்கள் என்றும். Who is there to subdue? ஐயா யாரையா இருக்கிறான்? நான் யாரையா கீழ்ப்படுத்தணும்? Why I should take the gun? நான் எதற்காக என்னுடைய துப்பாக்கி எடுக்க வேண்டும்? Oh, then I should understand somebody is there to resist or to stand against me. அப்படினா எனக்கு ஒரு விஷயம் நிச்சயமா புரியணும். அந்த திருமண நிகழ்வில் யாரோ ஒரு இருக்க போகிறார், எனக்கு எதிராக, எனக்கு விரோதமாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். That is why God has asked him to subdue, because there is a devil, he will come against you, so know that you need to subdue him. இதே போல ஒரு காரியத்தை தான் தேவன் ஆதாமுக்கு சொல்கிறார். உங்க பிசாசானவன் ஒருவன் இருக்கிறான், அவன் நிச்சயமாக எதிர்த்து வருவான், ஆகவே அவனை கீழ்ப்படுத்த வேண்டும் என்று. So basically we are going to talk about devil. ஆகவே இன்னைக்கு நம்ம எதை குறித்து பார்க்க போறோம்? இந்த பிசாசானவனை குறித்து. See, church has two extreme understanding. இன்னைக்கு சபையில இரண்டு விதமான எக்ஸ்ட்ரீம் புரிதல்கள் காணப்படுகிறது when it comes to devil. குறிப்பாக இந்த பிசாசை குறித்து. Either they will connect the devil for everything. ஒன்னு தொட்டது பார்த்தது எல்லாத்துக்கும் பிசாசுன்னு சொல்லிடுவோம். Very good translation. நான் கூட சரியா சொல்ல, நல்லா சொன்னா. தொட்டது பார்த்தது, correct. For everything we say that is devil. எதுக்கு எடுத்தாலும் பார்த்தா ஐயா அது பிசாசு. அவர் சத்தமா பேசுறாரு. He is talking loud. கோப ஆவி பிடிச்சிருக்கு. He has that spirit of anger. அவர் ரொம்ப ஊர் சுத்துறாரு. He is going so much outside. ரோமிங் ஆவி பிடிச்சிருக்கு. ஊர் சுற்று ஆவி அவருக்கு இருக்கு. அவர் நல்லா சாப்பிடுவாரு. He is eating well. அவருக்கு என்ன தீனி ஏதோ ஒருமே பெருந்தீனி. எக்ஸாக்ட்லி நீ சொல்லியா? அப்ப இந்த பக்கம் யாரோ சொன்னாங்க பெருந்தீனி ஆவி பிடிச்சிருக்கு. He has the spirit of gluttony. I don't know. எதுக்கு எடுத்தாலும் ஆவி பிடிச்சிருக்கு. So whatever it is we say that it is spirit, it is spirit. You go that place and come here. அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? We need to pray for you. கண்டிப்பா உங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. அந்த ஆவி பிடிச்சிருக்கும். Because that spirit could have gotten you. அது அந்த ஏரியாவோட ஆவி. That is the spirit of that place. இது ஒரு பக்கம். That is one extreme. The other side. இன்னொரு பக்கம், I am a child of God. நான் தேவனுடைய பிள்ளைங்க. I am going to kick the devil. நான் பிசாசை எதிர்த்து நான் அவனை உதைக்க போறேன். Don't laugh at me. சிரிக்காதீங்க. If you travel to Kerala, ஒருவேளை நீங்க கேரளாவுக்கு சென்றீங்கன்னா, ஐயோ எதை சொன்னாலும் தப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. There are a lot of prophets, they are literally wrestling with the devil. அங்க நிறைய தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. அவங்க நிதர்சனம். நான் தீர்க்கதரிசிடா சொன்னேன், prophets தான் சொன்னேன். ஐயோ தெரியாம சொல்லிட்டேன். lot of ministers, they are wrestling with the devil. மன்னிக்கும், அதை மறந்துருங்க, அழிச்சிருங்க. there are அங்க நிறைய ஊழியர்கள் இருக்காங்க, அவங்க பிசாசு கூட சண்டை போடுறேன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. One person came to my hometown. ஒருவர் இங்க சொந்த ஊருக்கு வந்திருந்தார் ஒரு முறை. Somehow I caught up in that meeting. எப்படியோ அந்த கூட்டத்துல நான் அகப்பட்டு விட்டேன். Correct. And he started preaching. அங்க பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். And there was a temple next to that, the premises. அந்த இடத்திற்கு பக்கத்துல ஒரு கோயில் இருந்துச்சு.
And during the prayer, இங்க ஜெபம் நடக்கும்போது and he started like literally fighting with the devil. அவர் ஏதோ எதிரில் ஒருவர் நிற்கிறது போல உண்மையாவே இருந்தா எப்படி சண்டை போடும் அதே போல சண்டை போட ஆரம்பிச்சார். தப்பா நினைச்சுக்காதீங்க, ஏதாவது ஆக்ஷன் மூவி டைரக்டர் பார்த்திருந்தாருன்னா, if don't take me wrong, but if an action movie director has watched what happened, close up scene a wonderful reaction இருப்பாரு. he would have put up a close up shot because of their wonderful reactions in the face. He is like, oh devil, I rebuke you, come on, I'll beat you. ஓய் டே பிசாசன்னு எதிர்த்து நிக்கிறேன் வந்தோன அது எக்ஸாக்ட்லி. நானும் அங்க மாட்டிக்கிட்டேன். I was also பிசாசா இல்ல, பிரேயருக்கு. In that prayer I was also caught there. And he started lay his hand out, just pouring out oil on his hand and just put it everybody. தன்னுடைய கரத்துல எண்ணெய் எடுத்து ஒவ்வொருத்தர் மேலயும் அப்படி ஊத்த ஆரம்பிச்சார். அவர் அடிச்ச அடியில யாரா இருந்தாலும் கீழ விழுவாங்க. The force that he bet on the head, whoever it may be, he will fall down. உங்களுக்கு எப்படி தெரியும் கேக்குறீங்களா? How do you ask me, how do you know? அடியேனும் வாங்குனேன். I also got the same beating. I never expected. நான் எதிர்பார்க்கல. I thought I am a preacher. நான் நினைச்சேன் நான் ஒரு பிரசங்கியார். I was doing ministry. நான் ஊழியம் பண்றேன். So I'll be in the exceptional case. அதனால என்ன விட்டுருவாருன்னு நினைச்சேன். But he is no partiality like God. ஆனா தேவனை போல அவருக்கு பட்சபாதமே இல்லங்க. He just poured oil and just beaten everybody on their head. கரத்துல அப்படி எண்ணெய் ஊத்தி ஒவ்வொருத்தரும் போடும் போட்டாரு. Some people are because of that that அவர் டம்மர் விழுந்துட்டாங்க, பேலன்ஸ் கிடைக்கல. அவர் அடிச்ச வேகத்துல people got started fall down because they don't have balance. ஏன் கேக்குறீங்களா? Do you know why? நான் அடி வாங்கினேன். Because I also got the same beating. உடனே பக்கத்துல எப்படி தெரிஞ்சிருந்தல ஊழியக்காரன். I do not know how do the person standing next to me, the man of God, I don't know how do he know this. நான் பாட்டு ஓரமா நின்னுட்டு இருந்தேன். I was just standing on one end. And he poured out his oil in his hand. அவர் கரத்துல எண்ணெய் ஊத்தி the name of Jesus, sir minister extend his territory of ministry ஏதோ something சொல்லிட்டாரு. அந்த கையில எண்ணெய் ஊத்தி தலையில வச்சு இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய இடத்துல உனக்கு நீங்க வளருவீங்கன்னு சொல்லிவிட்டார். வளர வாய்ப்பு இல்ல. Here and his understanding is, அவருடைய புரிதல் என்னன்னா, there are some spirits, இங்க சில ஆவிகள் இருக்கிறது, stopping my ministry, என்னுடைய ஊழியத்துக்கு எதிராக இருக்கு. I need some deliverance. அதனால எனக்கு ஒரு விடுதலை வேணும். See, don't exalt devil over God. தேவனை விடவும் பிசாசானவனை உயர்த்தி பேசாதீங்க. See, one end the Christianity went to an extent saying that for everything is a devil. ஒரு பக்கத்துல இன்னைக்கு கிறிஸ்தவம் எப்படி மாறிடுச்சுன்னா எதற்கெடுத்தாலும் அது பிசாசுன்னு சொல்லிட்டோம். நாளைக்கு டெவில கோர்ட்டு கூப்பிட்டுன்னு வச்சிடுங்களேன், அவன் சொல்லலாம் இங்க பாருங்க இந்த குற்றத்துக்குள்ள நான் கார், இது இவன் பண்ண வேலை. Maybe one day you bring the devil to the court and you ask the devil to say, no don't accuse me, all these things are his problem not mine. நம்மளோட மோசமா இருப்பான் போல இருக்கு. He is so bad than me. And there are many places devil is taking rest. You know why? பல நேரங்கள்ல இன்னைக்கு பிசாசு அவன் ஓய்வு எடுத்துட்டு இருக்கான். ஏன் தெரியுமா? Because he has a lot of agents inside the church. ஏன்னா அவனுக்கு சபைக்குள்ளே அவனுக்கு பல தூதர்கள் இருக்காங்க, வேலைக்காரங்க இருக்காங்க. His servants, he has got many servants. So don't take devil into too extreme for anything and everything. Something is called devil. ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிட்டு எதற்கு அடுத்தாலும் பிசாசுன்னு சொல்லக்கூடாது. And don't go to the other extreme. Oh, I will beat the devil, I will wrestle the devil, I will fight for the No. Be balanced. இல்லனா இன்னொரு எதிர் திசைக்கு சென்று எதற்கு எடுத்தாலும் நான் பிசாசு கூட சண்டை போடுவேன், பிசாசு அடிப்பேன், துரத்துவேன் அப்படியே சொல்ல கூடாது. Oh, I don't care about devil. நான் பிசாசன குறித்து எனக்கு பயமே இல்லையா. See, this is the beginning of the series, so please don't take me wrong. I need to explain all these things, setting foundation. நம்ம ஒரு நடுநிலைமையோட காணப்படணும். முக்கியமாக இன்னைக்கு தான் இந்த தொடர் பிரசங்கத்தோட ஆரம்பம். ஆகவே நீங்க நான் சொல்றத தப்பா புரிஞ்சிக்காதீங்க. முழுமையா நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். Let me give one more incident. இன்னொரு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேனே. This is really true. இது உண்மையாவே நடந்த சம்பவம். Once again my hometown. மறுபடியும் என்னோட சொந்த ஊர்ல நடந்தது. There was a lady, she is getting manifested. அங்க ஒரு பெண்மணி இருந்தாங்க, அவங்க வித்தியாசமா செயல்பட ஆரம்பிச்சாங்க. அது எப்படி சொல்ற தமிழ்ல, அவங்க ஆட ஆரம்பிச்சாங்க. She got manifested. Then this pastor went. அப்போ இந்த போதகர் சென்றார். Let me repeat the dialogue that he has delivered. அவர் சொன்ன வாக்கியத்தை நான் மறுபடியும் சொல்றேன். He laid his hands on her head. அவர் தன்னுடைய கரங்களை அந்த அம்மாவின் மேல வைத்து, let me say this in Tamil and you translate. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேங்களா, எனக்கு நேரம் இல்லை, நிறைய வேலை இருக்கு. I don't have யார்ட்ட, அந்த அம்மாட்ட இல்லை, by the way. The pastor is talking to the spirit in this way.
I don't have time to talk to you and all. I have so much work. அது எப்படி இவர் பேசுறது அதுக்கு புரியுது, அவர் பேசுறது இவருக்கு புரியுது? எனக்கு அது தெரியல. I don't know how the Spirit understands his voice and he understands Spirit's voice. பேசாம கிளம்பு, எத்தனை தடவை நான் உனக்கு சொல்றேன். Just leave. How much time I am telling you this? அப்ப இவர் ஏற்கனவே சொன்னது அது போகல. That means he has already said it, but the Spirit has not gone. எனக்கு புரியல. I don't know. I can't understand. நான் பக்கத்துல நிக்கிறேன். I am also standing next to that. சார் எத்தனை தடவை சொன்னேன் அப்படின்னா நீங்க ஏதோ சொந்தக்காரங்க வந்துட்டு போற மாதிரி, நேத்தே வராதுன்னு சொன்ன இப்ப காலையில வந்திருக்கேன். I really don't understand how much you could communicate with the spiritual world like a pagan people. ஒருவேளை when you say that don't come again, I don't know how many times he had said to that spirit don't come. It is like a relative who comes now and then, coming on the next day, and I don't understand how we communicate to the spiritual world just like our pagan people who doesn't understand God does. These are all the practices that we have learned from the pagan religion. இதெல்லாம் தேவனை அறியாத புற மதத்தார் செய்கிற சாயலின்படி அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொண்டு அப்படிப்பட்ட காரியத்தை நாமும் செய்து கொண்டிருக்கிறோம். So we have to deal this subject. ஆகவே இந்த காரியத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். I am not going to talk about devil. நாம் பிசாசுலாம் சொல்ல போறது இல்ல. But I am going to talk about Yesu. But I am going to say Jesus. I am just trying to tell you how Jesus handled the devil. இயேசுவானவர் இந்த பிசாசை எப்படி கைக்கொண்டார் என்பதை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். How many of you believe Jesus was a man when he is on the earth? எத்தனை பேர் இயேசு இந்த உலகத்தில் ஒரு மனிதனாக வாழ்ந்தார் என்று ஒத்துக்கொள்கிறீர்கள்? கை என்ன எத்தனை பேருக்கு? 3 4 இப்ப டக்குனு தூக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? கரெக்டா இன்னைக்கு ஏன்னா 3 வசனத்தை வரை சொல்லணும் வரிசையா. How many of you really believe Jesus lived as a man in this world? எத்தனை பேர் முழு நிச்சயமாக நம்புறீங்க இயேசுவானவர் உலகத்தில் ஒரு முழு மனிதனாக வாழ்ந்தார்? ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், ஏன் ஒரு தடவை கேட்டாலும் சொல்ல மாட்டீங்களோ? One kind request. Why don't we raise our hands on the first time? Let me ask once again. மறுபடியும் கேட்கிறேனே. How many of you believe Jesus Christ lived as a man like you and me in this world? உங்களை போல என்னை போல ஒரு மனிதராக இயேசுவானவர் இந்த உலகத்துல வாழ்ந்தார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? Thanks for raising both of their hands. இரு கரங்களை உயர்த்தினவர்களுக்காக நன்றி சொல்கிறோம். We have one mediator, a man, Jesus Christ. நமக்கு மத்தியஸ்தர் ஒருவரே, மனிதனான இயேசுவானவர். And Jesus incarnated as a man. அந்த இயேசுவானவர் மனு உருவானார் ஒரு மனிதனாக. Even in this world he is 100% human and 100% divine, no doubt about it. இந்த உலகத்தில் அவர் இருந்த நாட்களிலும் கூட 100% மனிதனாகவும் 100% தெய்வத்தன்மை உடையவராகவும் காணப்பட்டார். He is God and man, God man in this world. அவர் தெய்வம், அதே போல அவர் மனிதர். அவர் ஒரு தெய்வம் மனிதரும் சேர்ந்து 100% இருந்தார். So I want you to learn from that man how to deal the devil. ஆகவே அந்த மனிதனிடம் இருந்து இந்த பிசாசை எப்படி கையாள வேண்டும் என்று நாம் கற்றுக்கொள்ள நான் விரும்புகிறேன். Very basic fundamental doctrine. ரொம்ப அடிப்படையான வேத சத்தியம். I will not have time, I know that. நிச்சயமா எனக்கு நேரம் பத்தாதுன்னு எனக்கு தெரியும். I just want to give a glimpse, an introduction and finish. ஆகவே ஒரு முன்னுரை மாத்திரம் சொல்லிவிட்டு முடிக்க போகிறேன். So here the devil is dealt by Jesus Christ and Jesus God succeeded. So let's learn from this man Jesus so that we can also overcome the devil. இந்த இயேசுவானவர் இந்த பிசாசுக்கை கைக்கொண்டு இந்த இயேசுவானவர் இந்த பிசாசின் எல்லா காரியங்களும் ஜெயித்ததுனால இந்த இயேசுவானவர் பிசாசை எப்படி கையாண்டார் என்பதை நாம் கற்றுக்கொண்டு அதன் போல வாழ நாம் முயற்சிக்க போகிறோம். Maybe if you could have said, why this subject to me? Jesus had the problem with the devil, but I don't have any problem with the devil. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எதுக்கு இந்த காரியங்களை என்கிட்ட சொல்றீங்க? இயேசுக்கும் பிசாசுக்கும் பிரச்சனை இருந்துச்சு, அதனால அவர் பண்ணிக்கிட்டாரு. எனக்கும் பிசாசுக்கும் பிரச்சனை எல்லாம் இல்லையே. Please raise your hand if you don't have a problem with the devil. ஒருவேளை இந்த பிசாசின் காரியங்கள், இந்த தீமைகள் எதுவுமே உங்க வாழ்க்கையில் இல்லைன்னா கரங்களை உயர்த்தி காண்பிக்க முடியுமா? தூக்கிடாதீங்க, அப்புறம் உங்க தள்ள கழிச்சு ஜெபம் பண்ணிட்டே இருக்கும். If you really believe and follow his footsteps, let me tell you, the first and foremost enemy is devil. நீங்கள் முழுமையாகவே இயேசு கிறிஸ்துவை நம்பி அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற ஆரம்பித்தீர்கள் என்றால் உங்களுக்கு வரப்போகிற முதலாம் முக்கியமான எதிரி இந்த பிசாசு. If you are not dashing with the devil, then you are dancing with the devil. ஒருவேளை பிசாசோடு உங்களுக்கு போராட்டம் இல்லை என்றால் தேடி பாருங்க, பிசாசோடு சேர்ந்து கை கோர்த்து நீங்கள் டான்ஸ் ஆடிட்டு கூட இருக்கலாம். Thank you. So every time if you believe Jesus Christ and if you live a life according to the word of God, devil and his kingdom is always resisting and standing against you.
ஒவ்வொரு முறையும் நீங்கள் இயேசுவின் வார்த்தையின்படி இயேசுவை பிரதிபலித்து வாழ்கிற வாழ்க்கை இந்த உலகத்துல வாழும்போது பிசாசானும் அவனுடைய இருளின் ராஜ்யமும் உங்களுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறது. Of course they are standing against us. ஆமா, நிச்சயமா அவங்களுக்கு நம்ம எதிராக தான் நிற்கிறாங்க. But we need to understand one basic concept. ஆனா ஒரு அடிப்படையான செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். We are the children of God. நாம தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோம். He doesn't have the power and authority over us like he does with the world. இந்த உலகத்துல காணப்படுற மனிதனுக்கு மேல இந்த பிசாசானவனுக்கு இருக்கிற அதிகாரத்தை போல இந்த பிசாசுக்கு தேவனுடைய புத்திரர்களாகிய நமக்கு நம்மேல் அதிகாரம் இல்லை. So what I'm trying to say is the devil cannot come and twist your arms and do something harm to you. நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, என்ன சொல்ல வருகிறேன்னா, பிசாசு வந்து உங்க கைகளை முறுக்கி உங்களுக்கு ஒரு தீமையை கொடுக்கிறது இதெல்லாம் அவனால பண்ண முடியாது. Sometimes we are making lot of mistakes and we blame devil. பல நேரம் தவறுகளை நாம் செய்து விடுகிறோம், ஆனா பழி அவன் மேல போட்டுறோம். You screamed on your wife and you say that okay he has the spirit of anger. நம்ம மனைவியின் மேல நம்ம கோபப்பட்டு கத்திட்டு இந்த அம்மாக்கு இல்ல அந்த ஐயாவுக்கு இந்த கோபத்தின் ஆவி இருக்குன்னா சொல்லக்கூடாது. So what I'm trying to teach is, நான் என்ன போதிக்க விரும்புகிறேன் என்றால், devil cannot overpower you until you give the room for the devil. நீங்கள் பிசாசானவனுக்கு இடம் கொடுக்காத மட்டும், நீங்கள் பிசாசானவனுக்கு இடம் கொடுக்கவில்லை என்றால் இந்த பிசாசானவனால் உங்களை மேற்கொள்ள முடியாது. See, there are many times the thieves will break the lock and plunder the house. பல நேரங்கள்ல இந்த திருடெல்லாம் வரும்போது வீட்டின் பூட்டை உடைச்சு வீட்டில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் கொள்ளையடித்து செல்வாங்க. Yeah, they looted all the money and all those things. வீட்டில் இருக்கிற பணம் பொருள் எல்லாம் வச்சு எடுத்துட்டு போயிடுவாங்க. I remember one incident that I heard. ஆனா நான் கேள்விப்பட்ட ஒரு சம்பவம் எனக்கு நினைவிருக்கிறது. There was one man in our place in Tambaram. தாம்பரம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இருந்தார். So he wants a very good outside air. அவருக்கு நல்ல காத்து அவருக்கு வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு. So he just opened the door. ஆகவே கதவை திறந்து வச்சிட்டு, and he just in front of the door he was trying to take a nap. அந்த கதவுக்கு முன்னாடி அப்படி தூங்க ஆரம்பித்தார். அப்படியே சுகமா இருந்துச்சு, நல்லா தூங்கிட்டாரு. He thought it's a very refreshing air so I can have a good nap, and he started sleeping. இவர் தூங்கிட்டாரு, அவனுக்கு தூக்கிட்டானுங்க. He slept and they took away. When he wake up, கண் விழித்து பார்க்கும்போது the entire home has got vacated. முழு வீடு வெறிச்சோடி காணப்பட்டது. Everything has been taken away. Real story. இது உண்மையா நடந்த சம்பவங்க. மொத்த வீடையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. Everything has been taken away. வீட்ல இருந்த எல்லாவற்றையும் திருடி விட்டனர். Now you tell me whether the problem with the thieves or the problem with the owner. இப்போ நீங்க சொல்லுங்க, பிரச்சனை திருடன்ட்டியா இல்ல வீட்டு ஓனர்ட்டியா? சத்தமா சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. Turn to your neighbor and say, அவர் உங்களை சொல்லல. He is not talking about you. You are not that owner. நீங்க அந்த ஓனர்னு அங்க சொல்லல. Learn to lock your home. உங்க வீடுகளை பூட்ட கற்றுக்கொள்ளுங்கள். உங்க வீட்ல இன்னைக்கு என்ன மெசேஜ்? What is the message today? வீட்டை பூட்டிட்டு வர சொன்னாரு. Pastor has to lock the home. That is not the message. ஐயா, அது செய்தி அல்ல. What I am trying to say is, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், don't give the room for the devil. பிசாசானவனுக்கு இடம் கொடுக்காதிருங்கள். Bible says, வேதம் சொல்கிறது, resist the devil, பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், and he will flee away. அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். Right translation, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னா அது வரைக்கும் அவன் எங்க இருந்தான்? If Bible says he will flee from you, that means till now where he was. So if you resist, then he will flee away. Then so far he is next to you. பிசாசுக்கு எதிர்த்து நீங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் வேதம் சொல்லுதுன்னா, இந்த மட்டும் அவன் நம்மளோட தாங்க இருக்கிறான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. Turn to your neighbor and say, நம்மள பக்கத்துல இருக்கானோனே, when I say he is sitting next to us, I'm not saying about you. நான் உங்களை அந்த பிசாசுன்னு சொல்லலையா. I am talking about the devil who is working behind you. ஆனால் உங்களுக்கு பின்னாடி கிரியை செய்கிற பிசாசு தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். Don't look at the person but look at the principalities working behind the person. அந்த நபரை பார்க்காதீர்கள், அந்த நபருக்கு பின்பாக செயல்படுகிற அந்தகாரத்தின் காரியங்களை புரிந்து கொள்ளுங்கள். Especially if you are sitting with your wife or husband. அது குறிப்பா கணவன் மனைவியா இருந்தா கண்டிப்பா அந்தகார காரியங்களை பாருங்க. Don't look at the person. நபரை பார்க்காதீங்க. உங்க வீட்டுக்காரர் அப்படி இல்ல. It is not your problem with the husband. உங்க வீட்டுக்காரருக்கு பின்னால இருந்து ஒருத்தர் வேலை செய்றான் பாத்தீங்களா? But the person who is working behind your husband. அதனால வீட்டுக்காரரை ப்ளேம் பண்ணாதீங்க. So don't blame the husband. இப்படி சொன்னனே சில வீட்டுக்காரங்க திரும்பி பார்க்கறாங்க. When we say this, some husbands are looking their wives. But let me tell you the other side of the truth. ஆனா அந்த உண்மையின் மறுபக்கத்தை சொல்ல விரும்புறேன். Always there is no problem with your வீட்டுக்கார அம்மா. It is all behind somebody is working behind the வீட்டுக்கார அம்மா. So don't blame the வீட்டுக்கார அம்மா. எப்பொழுதுமே இந்த வைஃப்ட பிரச்சனை நீங்க நினைக்காதீங்க. அந்த வைஃப்க்கு பின்னாடி இருந்து செயல்படுகிற பிசாசின் காரியங்கள். பிசாசின் காரியங்கள்.
So what I'm trying to say is let's learn about the strategies and the temptation of the devil. ஆனா நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்த பிசாசின் தந்திரங்களையும் இந்த பிசாசின் சோதனைகளையும் நாம் பகுத்து அறிய கற்றுக்கொள்ள வேண்டும். We have the enemy in this world. இந்த உலகத்துல நமக்கு விரோதமான சத்துரு இருக்கிறான். We do have battle every now and then with that enemy. ஒவ்வொரு நாளும் அப்பொழுது அடிக்கடி சில நேரங்கள்ல இந்த சத்துருவானனோடு நமக்கு போராட்டங்கள் உண்டு. How to overcome him? ஆனா எப்படி ஜெயிப்பது? How to make peace at home? எப்படி என் வீட்டில் சமாதானத்தை நிலைவரப்படுத்துவது? How to make peace at our hearts? என்னுடைய இருதயத்தில் இந்த சமாதானத்தை எப்படி ஸ்திரப்படுத்துவது? How to make peace in our relationships? என்னுடைய சொந்த பந்தங்கள் என்னுடைய உறவுகளில் எப்படி இந்த சமாதானத்தை வைத்துக் கொள்வது? How to make peace at the workplace? நான் வேலை பார்க்கிற இடத்துல எப்படி இந்த சமாதானத்தை காத்துக்கொள்வது? Everywhere demons are standing against me. எல்லா இடங்களிலும் எனக்கு விரோதமாக சத்துருக்களும் பிசாசின் போராட்டங்களும் இருக்கிறன. So I need to know how to handle it. ஆகவே இதை எப்படி கையாள வேண்டும் என்ற புரிதல் எனக்கு வேண்டும். Whom I can go and learn? நான் யார்கிட்ட போய் கற்றுக்கொள்ள முடியும்? Can I go and learn from that one pastor who is just telling the devil, okay, அன்னைக்கே சொன்னவன போசன ஏன் திருப்பி வந்த? Can I go and learn with that pastor? ஐயா, இதை கற்றுக்கொள்வதற்கு நான் இந்த பிசாசோட பேச்சுவார்த்தை நடத்தி நேத்து சொன்னேன் இன்னைக்கு ஏன் வருகிறேன்னு சொல்ல போதஇடத்துல போய் கற்றுக்கொள்ளலாமா? Or can I go and learn with the pastor who is really wrestling with the devil? இல்ல இந்த பிசாசோட சண்டை போட்டு கொண்டிருக்கிற அந்த போதகத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாமா? I'm not criticizing whether they are right or wrong, but as for me, as for the word, the best example to whom you can learn is my Savior and Lord Jesus Christ. நான் இங்க சொல்லப்பட்ட யாரையும் அவர்கள் செய்கிற காரியங்களை கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு சொல்லவில்லை. ஆனா என்னை பொறுத்தமட்டில் எனக்கு இந்த வேதாகமம் என் கையில் இருக்கிற வேதாகமத்தை பொறுத்தமட்டில் நான் யாரிடம் இருந்து இந்த சோதனைகளை சந்திப்பதற்கான காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும் என்றால் அது என்னுடைய இரட்சகரான இயேசு கிறிஸ்து மாத்திரமே. So I would like to study Matthew chapter 4. ஆகவே மத்தேயு 4ஆம் அதிகாரத்தை நாம தியானிக்க போகிறோம். Few of them are thinking, oh, for this only you given this much build up. ஒருவேளை சிலர் நினைக்கலாம், இதுக்கு தான் இவ்வளவு பில்டப் நீங்க கொடுத்தீங்களா? Let's look at this image. இந்த ஒரு படத்தை பார்க்கலாமே. So let's look at the image. If you are going for a fishing, ஒருவேளை நீங்க மீன் பிடிக்க போனீங்கன்னா, okay, so this is the bait and that is the fish. இது தூண்டில், அது ஒரு மீன். Many times we use the term I caught a fish. பல நேரம் நாம இப்படி தான் சொல்லுவோம், நான் ஒரு மீனை பிடித்தேன். Is it the right definition? சரியா தான் சொல்றோமா? Is the right way of saying? சரியான விதத்துல தான் நம்ம அதை விளக்குறோமா? You are trying to tell me that you are taking a fishing rod and put the bait at the end of the fishing rod and you went to the pond and you just throw that fishing rod and you caught a fish and you are saying that I caught a fish. நீங்க சொல்லும்போது என்ன இடத்துல எப்படி சொல்றீங்கன்னா, நான் மீன் பிடிக்க சென்றேன், பிடிப்பதற்கான ஒரு கம்பை எடுத்து அந்த கம்பின் ஒரு முனையில இந்த தூண்டில வைத்திருந்தேன், அந்த ஆற்றுக்கு சென்று இல்ல அந்த குளத்திற்கு சென்று இந்த தூண்டிலை போட்டு மீனை பிடித்து விட்டு என்று சொல்லும்போது நான் ஒரு மீனை பிடித்தேன் என்று சொல்றீங்க. You are wrong. ஐயா, நீங்க சொல்ற தப்பு. You have not caught the fish. நீங்க அந்த மீனை பிடிக்கல. The fish had caught you. ஆனா அந்த மீன் தான் உங்க தூண்டில பிடிச்சுக்கிச்சு. What I'm trying to say, நான் என்ன சொல்ல வருகிறேன், you just put the bait. நீங்க தூண்டில போட்டீங்க, with the bait, அந்த தூண்டில இருக்கக்கூடிய அந்த புழு, மணிக்கும் the bait, you put the bait, and the fish has come from the long distance by seeing the bait. அந்த மீனானது வெகு தொலைவில் இருந்தே அந்த தூண்டில் இருக்கிற உணவை பார்த்து அதை தேடி வந்து, so the fish has come to you, அந்த தூண்டிலுக்கு நேராக உங்களை தேடி அந்த மீன் வந்து, and the fish came to the net, the fishing rod, அந்த மீன் பிடிக்கிற அந்த கம்புக்கு பக்கத்தில் அந்த மீன் தானாகவே வந்து, and the fish started take a bite on that bait, அந்த தூண்டில் இருக்கிற உணவை இந்த மீன் தானாகவே அதை சாப்பிட்டு, and the fish had caught up. இப்பொழுது அந்த மீன் அதில் அகப்பட்டு கொண்டது. Now it is a skill of the fisherman or the lack of the fish. இதை நீங்க பார்க்கும்போது அந்த மீன் பிடிக்கிற அந்த மீனவனின் திறமைன்னு சொல்லுவீங்களா, இல்ல அந்த மீனுடைய ஒரு தகுதி அறியாமைன்னு சொல்லுவீங்களா? What do you say that? பாதி பேருக்கு மெசேஜ் புரியல போல இருக்கு. You got me? It is not you skillfully caught the fish. The fish, because of its lack of knowledge, it came and it fall in the trap. இது நீங்க ஏதோ திறமையா அந்த மீனை பிடிச்சீங்கன்னு சொல்ல முடியாது.
அந்த மீனானது அதன் அறியாமையினால அந்த தூண்டில் இருக்க புழுவ உணவு நினைச்சிட்டு தானாக வந்து அகப்பட்டு கொண்டது. That is how devil is just putting the rod with the bait. இதே போலதான் பல நேரங்களில் பிசாசானவன் அந்த தூண்டிலை நமக்கு நேராக வீசுகிறான். It is not the devil caught me up. பிசாசு ஏதோ என்ன வந்து பிடிச்சிட்டு போனது அப்படி இல்லங்க. But he has just put that rod. ஆனா அவன் அந்த தூண்டிலை போடுகிறான். Put the bait. அந்த தூண்டில இருக்க உணவை போடுகிறான். Now you saw the bait. நாம அந்த தூண்டிற்கு உணவை பார்த்துட்டோம். And you started following the bait. அதை தொடர்ந்து நாம போய் கொண்டிருக்கிறோம். And you thought it will feed you. நாம என்ன நினைச்சுக்கிறோம்னா அது நமக்கு ஒரு சிறந்த உணவுன்னு நம்ம நம்புறோம். Why the fish is swimming all over the pond to come to that rod and the bait? அந்த குளத்துல அங்க இங்க சுத்தி கொண்டிருக்கிற அந்த மீனானது எதற்காக இந்த தூண்டிலை நோக்கி வர வேண்டும்? Because the fish thought I am going to get something. ஏன்னா அந்த மீன் என்ன நினைத்துக் கொள்ளும் என்றால் எனக்கு தேவையான ஒன்று இல்ல, எனக்கு உணவு அங்க கிடைக்கும் என்று. I am going to eat something. நான் எதையோ சாப்பிட போறேன்யா. I am going to get some benefits. எனக்கு இதன் மூலமாக சில நன்மைகள் உண்டாகும். Oh, it is a good profit for me if I go and catch that bait. இந்த தூண்டிலை பிடித்துக் கொண்டால் எனக்கு ஒரு நன்மை என்று நினைத்துக் But கொள்ளும். actually the fish was not aware that it is going to cut up. ஆனா அந்த மீனுக்கு எது தெரியலன்னா அதனுடைய அறியாமை என்னவென்றால் இந்த மீனானது அதில் அகப்பட்டு கொள்ள போகிறது என்று. In that same way, அதே போலதான் devil is throwing his fishing rod with the bait. பிசாசானவன் நமக்கு முன்பாக இந்த தூண்டில்ல ஒரு உணவு போன்ற காரியத்தை வைத்து நமக்கு முன்பாக விரிக்கிறான். We are thinking if I go and catch it, I will get the benefit. நாம என்ன நினைக்கிறோம்னா இந்த தூண்டிலை நான் பற்றி கொண்டால் எனக்கு நன்மை உண்டாகும் என்று. We thought I will be I am the one who is going to get the profit. நம்ம என்ன நம்புறோம், இதை நான் எடுப்பதன் மூலமாக எனக்கு நன்மை கிடைக்கும் என்று. Let me give another illustration so you can easily understand. இன்னொரு எடுத்துக்காட்டு எளிதாக புரிய சொல்றேனே. See, during the festival season everybody will put the offer. இந்த பண்டிகை காலத்துல எல்லா கடைகளிலும் தள்ளுபடி விற்பனை இருக்கும். If you buy one you will get one free. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். They are your relatives, so they are giving it free. அவங்க என்ன உங்க சொந்தக்காரங்களா ஃப்ரீயா கொடுக்கிறதுக்கு? Hello, don't tell me that Anna you are not aware about all the deals. No, I'm okay, but what I'm trying to say is when they put the deal they are making you to come from your home to the shop. அண்ணா உங்களுக்கு இந்த டீல் இந்த ஆஃபர்லாம் உங்களுக்கு புரியலன்னு சொல்லாதீங்க. ஆனா என்ன நடக்கிறது என்றால் இந்த காரியத்தை செய்யும் போது அந்த கடையில் இருக்கிறவர் என்ன செய்கிறார் என்றால் வீட்டில் இருக்கிற உங்களை கடைக்கு வரவழைக்கிறார். In the same way devil is just throwing something and making you to come towards him. இதே போலதான் இந்த பிசாசானவன் நமக்கு முன்பாக ஒரு காரியத்தை வலையை விரித்து நம்மை அங்க வர வைக்கிறான். So when no he is just his job is just attracting you, just putting some light on it and making you to come. அவனுடைய ஒரே வேலை என்னவென்றால் நம்முடைய கண் கவனத்தை ஏதோ ஒரு காரியத்தின் மேல் பற்ற வைத்து நம்முடைய கவனத்தின் திசையை திருப்பி அவனுக்கு நேராக வரவழைக்கிறான். Right from the beginning. ஆரம்பத்துல இருந்து அவன் இதான் செய்றான். There are so many fruits in the garden. அந்த ஏதேன் தோட்டத்தில் அநேக விதமான பழ வகைகள் இருந்திருக்க வேண்டும். He just shed the light on that one forbidden fruit. ஆனால் தேவன் தடை செய்த அந்த ஒரு கனியின் மீது இந்த மனுஷரின் கண்களை பட வைத்தான். You know the rest of the story. உங்களுக்கு பின்னாடி கதை நன்றாக தெரியும். David had so many wives. தாவீதுக்கு அநேக மனைவிகள் இருந்தனர். And many concubines. அது மட்டும் மறுமனையாட்டிகளும் உண்டு. But the devil put the light on Bathsheba so that David will fall into sin. ஆனால் பிசாசானவன் அந்த பத்ஷிபா மீது ஒரு லைட்டை வைத்து தாவீதின் கவனத்தை அங்க திசை திருப்புறதன் மூலமாக தாவீதை விழ செய்தான். If you have the knowledge, உங்களுக்கு இந்த புரிதல் இருந்ததுனா, if you understand the strategy of the devil, இந்த பிசாசானுடைய தந்திரங்களை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால், if you know the cunning schemes of the devil, அவனுடைய தந்திரங்களை நீங்கள் அறிந்திருந்தீர்கள் என்றால், you will not lose yourself. நீங்க உங்களை தொலைக்க மாட்டீங்க. You thought I am going to get the gain, but basically you will be the loser. நாம என்ன நினைக்கிறோம், இதுல லாபம் எனக்கு உண்டு என்று, ஆனா உண்மையான லாபம் இல்ல, நமக்கு நஷ்டம் தான். So let's learn how to handle it. ஆகவே எப்படி கையாள வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். Let's learn how to handle the temptation. எப்படி சோதனைகளை நான் கையாள வேண்டும். Now look at this bird. இந்த பறவையை பாருங்க. The hawk.
இது பருந்து. So this bird, now whenever it saw a fish inside the water, இந்த பருந்தானது தண்ணீர்ல நீந்தற ஏதாவது மீனை பார்த்ததுனா, so it just fly over the water, அது அந்த தண்ணீருக்கு மேலாக பறந்து வந்து and catch the fish. அந்த மீனை பற்றிக்கொள்ளும். So if it is heavy, if it is heavy, ஒருவேளை அந்த மீன் ரொம்ப ஒரு வெயிட்டான இருந்த மீனா இருந்துச்சுனா, still the hawk doesn't want to leave it. இந்த பருந்துக்கு அதை விடணும்னு மனசு வராது. Because the hawk think that it is my food. இந்த பருந்து என்ன நினைக்கும்னா, இது எனக்குரிய உணவு என்று. So it is just flapping its wings and trying to move away from the water. ஆகவே தன்னுடைய இறகுகளை தன்னால் முடிந்த மட்டும் அடித்து இந்த மீனை பற்றிக்கொண்டு அது பறக்க முயற்சிக்கும். But because of the very sharp nail, ஆனா அதனுடைய அந்த நகங்கள் மிக கூர்மையாக இருந்ததனால these nails is plunged inside of the fish. இது இந்த மீனுக்குள்ள அந்த நகங்கள் சென்று முழுமையாக மாட்டிக்கொள்ளும். At one point of time the hawk thought that okay, I cannot handle it, let me drop it. ஒரு நேரம் வரும்போது இந்த பருந்துக்கு ஒன்று புரியும், இந்த வெயிட்டான இந்த மீன் என்னால எடுத்து ஹேண்டில் பண்ண முடியல, ஆகவே நான் அதை விட்டுற போறேன்னு நினைக்கும் போது, ஆனா டிராப் பண்ண நினைச்சா டிராப் பண்ண முடியாது. Even if it wants to drop the fish, it cannot, because the nail has plunged inside the fish and it couldn't drop it, so both of them will fall into the water and die. அந்த நகங்கள் அந்த மீனின் அந்த சதைக்குள்ளாக மிக ஆழமாக சென்ற காரணத்தினால அந்த நகத்தை அதெல்லாம் விடுவிக்க முடியாம அந்த மீனும் அந்த பருந்தும் இரண்டும் தண்ணிக்குள்ளேயே சென்று விழுந்து மரித்து போகும். This is the dangerous situation of the temptation. இதுதாங்க இந்த சோதனைக்கு பின்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து. That is what we need to understand this. ஆகவே தான் இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள So I'm வேண்டும். going to talk about just only one point today. இன்னைக்கு அதன ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Just bear with me, just one point. I want your undivided attention. எந்த கவன சிதறலும் இல்லாம என்னோட நீங்க பயணிங்க. ஒரே ஒரு காரியத்தை சொல்ல Let's விரும்புகிறேன். turn your Bible to Matthew chapter 4. மத்தேயு 4ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். I'll just read the verse 1. 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். Then Jesus was led up by the Spirit into the wilderness to be tempted by the devil. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். Read that verse very carefully. அந்த வசனத்தை தெளிவா வாசிச்சு பாருங்க. Jesus, இயேசு second person of Trinity, திரித்துவத்தின் இரண்டாம் நபர், led up by the Spirit, the third person of the Trinity. ஆவியானவராலே கொண்டு போகப்பட்டார். திரித்துவத்தின் மூன்றாம் நபரால் வழி நடத்தப்படுகிறார். So the second person of God is leading into that wilderness by the third person of the Trinity God. திரித்துவத்தின் இரண்டாம் நபரான இயேசு கிறிஸ்துவை வனாந்திரத்திற்கு திரித்துவத்தின் மூன்றாம் நபரான ஆவியானவர் வழி நடத்துகிறார். After testified by the first person of the Trinity during the time of the baptism. இது எப்போ நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, திரித்துவத்தின் முதலாம் நபரான பிதாவாகிய தேவனால் நேசகுமாரன் என்று பறைசாற்றப்பட்ட பின்பு இந்த காரியம் நடக்கிறது. I want you to understand the context. இதனுடைய பின்புலத்தை நம்ம தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். Jesus had grown up. இயேசுவானவர் வளர்ந்து விட்டார். Came to the river of Jordan. யோர்தான் நதி அருகே வருகிறார். And John the Baptist baptized him. யோவான் ஸ்நானகனால் ஞானஸ்நானம் பெறுகிறார். You can see all the three persons of the Trinity in just one place. அந்த ஒரு இடத்திலேயே திரித்துவத்தின் மூன்று நபர்களும் செயல்படுவதை பார்க்க முடியும். Voice of the Father, பிதாவாகிய தேவனுடைய சத்தம், and the Son, the baptism of the Son, குமாரனாகிய தேவனுடைய ஞானஸ்நானம், and the presence of the third person of the Trinity, Holy Spirit. மூன்றாம் திரித்துவத்தின் நபரான பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பிரசன்னத்தை நாங்கள் பார்க்க முடியும். So now the moment he got out from the river of Jordan after the baptism, now the Spirit of God who came over him led him towards the wilderness as a first job. இந்த திரித்துவத்தின் இரண்டாம் நபரான இயேசுவானவர் ஞானஸ்நானம் பெற்று இந்த நதியிலிருந்து வெளியே வந்த பின்பாக திரித்துவத்தின் மூன்றாம் நபர் அவரை வனாந்திரத்திற்கு முதல் வழியாக அழைத்து சென்றார். Spirit of God is not leading him towards the temple, but Spirit of God is leading him towards the temptation. திரித்துவத்தின் மூன்றாம் நபரான ஆவியானவர் அவரை தேவாலயத்திற்கு வழி நடத்தாமல் சோதிக்கப்படும் இடத்திற்கு நேராக வழி நடத்துகிறார். So something is greater. அப்ப இங்க ஏதோ முக்கியமான ஒரு காரியம் இருக்கு. Of course he is here to do the ministry. ஆமா, அவர் இங்க ஊழியம் செய்வதான் இருக்கிறார். Acts 10:38, he has done the good things by the power of the Holy Spirit and all over the places. அப்போஸ்தலர் 10:38 பார்க்கும்போது ஆவியானவரின் பலத்தினாலே அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று பார்க்கிறோம். So here his job is okay,
giving deliverance to the people and healing the people. அப்படினா இயேசுவின் இங்க இருந்து அவர் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் மக்களுக்கு விடுதலை, மக்களுக்கு தேவையான காரியங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். By the power of the Holy Spirit. எதன் மூலம் என்றால் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே. But here the first moment, ஆனால் முதல் முறையாக the Holy Spirit is to take leading him. பிதா பரிசுத்தமான தேவன் அவர் எங்க வழி நடத்துகிறார் என்றால் Not to the temple but to the wilderness for temptation. தேவாலயத்திற்கு அல்ல, சோதிக்கப்படுவதற்காக வனாந்திரத்திற்கு. Why? ஏன்? To test Jesus whether he is passing the test or the failing the test. எதுக்கு? இயேசு இந்த சோதனையில ஜெயிப்பாரா இல்ல தோப்பாரான்னு செக் பண்றதுக்காகவா? பாஸ் பண்ணா ஊழியத்துக்கு அனுப்புவோம், ஃபெயில் ஆனா வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படிங்கிறதுக்கா. If he is able to succeed, let him go for ministry. If he fails, not the ministry, let him go home. Is that so? Or let's see let's evaluate Jesus' performance and then finally we'll decide whether he will be the savior or someone else we need to send. இயேசு எப்படி செயல்படுறாருன்னு சோதிச்சு பார்த்து அவர் உண்மையாகவே தகுதியா இருக்கிறாரா இல்லையான்னு தெரிந்தெடுத்து அதன் பின்பாக அவரை ரட்சகரா வச்சிருப்போம், இல்லனா வேற யாராவது ரட்சகரா வச்சிருப்போம் என்றா இல்ல. Look at the context. அதோட பின்னணியை பாருங்க. Already testified by the Father. ஏற்கனவே பிதாவாகிய தேவனாலே பறைசாற்றப்பட்டு விட்டார். My beloved son. எனக்கு பிரியமான நேசகுமாரன். If he is a beloved son, then why should we check whether he will pass the test or fail the test? பிரியமான நேசகுமாரன் என்றால் எதற்காக சோதனை ஜெயிப்பாரா இல்ல தோப்பாரான்னு சோதித்து பார்க்க வேண்டும். See, Father God's will be performed by the power of the Spirit of God in this earth. பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்றுவது எப்படி நடக்கிறது என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே நடக்கிறது. So the will of God is not sending Jesus Christ immediately to the temple in Jerusalem. அப்படி என்றால் ஒரு காரியம் தெளிவா புரிகிறது. பிதாவாகிய தேவனுடைய சித்தம் குமாரனா இயேசுவை உடனடியாக தேவாலயத்திற்கு அழைத்து செல்வதல்ல, but leading him towards the temptation. ஆனால் சோதனைக்கு நேராக அழைத்து செல்வது. Why? ஏன்? God wants us to understand an important lesson. தேவன் நமக்கு இதன் மூலமாக ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். I know you handle the temple. தேவாலயத்தை நீங்க கையாண்டுவீங்க எனக்கு தெரியும். I know you will be the temple of God. I do understand. நிச்சயமாகவே நீங்கள் தேவனுடைய வாசஸ்தலமா இருக்க போகிறீர்கள் என்று நான் அறிந்திருக்கிறேன். But the first basic LKG is you need to understand how to handle the temptation. ஆனால் அடிப்படை செய்தி என்னவென்றால் முதலாவதாக இந்த சோதனைகளை நாம் எப்படி கையாள வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். Handling the temple is much easier when compared to handling the temptation. தேவாலயத்தை கையாளுவதையும் சோதனைகளை கையாளுவதையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது தேவாலயத்தை கையாளுவது எளிதானது. So here God is teaching us a lesson so that we can understand how can I escape from the temptation by learning from his only beloved son Jesus Christ. இங்கு தேவன் நமக்கு ஒரு மிக முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். என்னவென்றால் எப்படி நாம் சோதனையை மேற்கொள்ள வேண்டும் என்பதை குமாரனாகிய இயேசுவானவர் மேற்கொண்டார் என்பதை நாம் பார்த்து அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் காட்டுகிறார். That is why I want you to look at that. ஆகவேதான் நீங்க இந்த காரியத்தை இன்னைக்கு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். You would have read Matthew chapter 4 thousands of times. ஒருவேளை நீங்க இந்த மத்தேயு 4ஆம் அதிகாரத்தை ஆயிரக்கணக்கான முறை நீங்க வாசித்திருக்கலாம். You know all the three temptations. உங்களுக்கு இந்த மூன்று சோதனைகள் நன்றாகவே தெரியும். Oh, it is talking about body, soul, spirit. ஐயா இது சரீரம், ஆத்துமா, ஆவியை குறித்து பேசுகிறது. And it is talking about the lust of flesh, lust of eyes and the worldliness. ஒருவேளை இது கண்களின் பார்வை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை இப்படிப்பட்ட காரியங்களை பேசுகிறது. It's all right. அதெல்லாம் உண்மைதான். But I want you to see through this perspective today. ஆனால் இந்த கண்ணோட்டத்தினூடாக பார்க்க இன்று நீங்க பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். So let me look at this. Let me explain this way. நான் இதை இப்படி விளக்க விரும்புகிறேன். This is Garden of Eden. இங்கே ஏதேன் தோட்டம் இருக்கிறது. Fullness. நிறைவு. Everything is perfect. எல்லாம் பூரணமாய் இருந்தது. More than you need. தேவைக்கும் அதிகமாகவே. And a perfect place for a man. ஒரு மனிதனுக்கு வாழ்வதற்கு சிறந்த தகுதியான இடம் அது. First Adam in the Garden of Eden. முதலாம் ஆதாம் ஏதேன் தோட்டத்துல. Here the wilderness. இங்கே வனாந்தரத்துல. Everything is lack. எல்லாமே குறைவுபட்டு காணப்படுகிறது. And it's empty. நிறைவே எதுமே இல்லாம வெறுமை. And this second Adam and the last Adam or the later Adam is in the wilderness. இரண்டாம் ஆதாம் இல்ல கடைசி ஆதாம் இப்பொழுது வனாந்தரத்தில் காணப்படுகிறார். So here it's a fullness, here it's like a lack and emptiness. இங்கு நிறைவாய் காணப்பட்டது, இங்கு குறைவாய் வெறுமையாய் காணப்படுகிறது. And Adam is being tempted when everything is full.
ஆதாமுக்கு எப்போ சோதனை வந்ததுன்னா எல்லாமே நிறைவா இருந்தபோது சோதனை வந்தது. Jesus is being tempted when everything is empty. ஆனால் இயேசுவுடைய சோதனையோ எல்லாம் குறைவாக வெறுமையா இருந்தபோது நடந்தது. He doesn't have food right now. அவருக்கு சாப்பிடுவதற்கு அந்த இடத்தில் உணவில்லை. Don't tell me that he was fasting. என்று அவர் உபவாசம் இருந்தார்னு சொல்லாதீங்க. Bible says he finished the fasting and he was hungry. ஏன்னா வேதாகம் சொல்லும்போது உபவாசம் நிறைந்து விட்டது, அவருக்கு பசியா இருந்தார் என்று சொல்கிறது. உபவாசம் முடிஞ்ச உடனே ஒரு பசி வரும் பாரு, அது வேற மாதிரி பசி. The moment you finish a fast, you will know how different that hunger will be. கடைசி அரை மணி நேரம் ஜெபமே ஓடாது. I don't know how you are, but let me tell you, if it is biryani, then all the smell and the aroma is just keep on disturbing. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இன்னும் 5 நிமிஷம் முடிச்சிட்டா. That is our mentality. பல நேரங்களில் நம்முடைய பார்வை எப்படி இருக்குன்னா, ஒரு உபவாச ஜபத்துல அந்த கடைசி half an hour நமக்கு ஜபமே will not be able to do it because one side அந்த பிரியாணியோட வாசனை எல்லா காரியங்களும் வரும்போது ஆண்டவரே 5 நிமிஷம் தான் ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லி முடிக்க தான் முயற்சிப்போம். These people are saints it seems. ஆனா நீங்கலாம் ரொம்ப பரிசுத்தவான்கள். 40 days 27 days fasting people it seems. 40 நாள் உபவாசம் 27 நாள் உபவாசம்லாம் ரொம்ப எளிதா இருக்கிறவங்க போல. See, always there is a fasting, the feasting will be expected. எப்பொழுதெல்லாம் உபவாசம் இருக்கிறதோ அது முடிந்து ஒரு விருந்தை நாம் எதிர்பார்க்கிறோம். நல்ல கவனிங்க, என்னைக்காவது ஃபாஸ்டிங் முடிச்சிட்டு தயிர் சாதம் சாப்பிட்டுருக்கீங்களா? Has any time after fast have you gone back and eaten a curd rice? பழைய சாதம் சாப்பிட்டுருக்கீங்களா? Or a leftover rice? நாளைக்கு ஃபாஸ்டிங். Tomorrow fasting. காலையில மட்டன் எடுத்துட்டுமா? Can I go and get mutton in the morning? காலையில சிக்கன் எடுத்து காலையில பண்ணிரு. Finish everything in the morning itself. ஃபாஸ்டிங் பிரேயர் போயிட்டு Let go for the fasting prayer. வந்து Come back. feasting. விருந்து எடுத்துப்போம். See, look at Jesus, not like us, but Jesus was a human at that point of time. ஆனால் இயேசு அந்த இடத்துல ஒரு மனிதனாக தான் இருந்தார். And not one time fasting or 2 days fasting, 40 days fasting. அது ஏதோ ஒரு நேர உணவை விட்டு ஒரு உபவாசமோ இல்ல 2 நாள் உபவாசம் அல்ல, 40 நாள் உபவாசம். See, we will do fasting with respect. No, we will have liquids, it's okay. நம்மள பொறுத்தவரைக்கும் உபவாசம் இருந்தா தண்ணி குடிச்சுக்கலாங்க, பிரச்சனை இல்ல. No, liquid, not தண்ணி. தண்ணி விதமான உணவுகள், ஃப்ரூட்ஸ் எல்லாம் குடிச்சுக்கலாம், நீர் ஆகாரங்கள்லாம் குடிச்சுக்கலாம். And what kind of liquid we'll take? ஆனா என்ன விதமான நீர் ஆகாரம் எடுப்போம் தெரியுமா? Banana milkshake, that is liquid. பனானா மில்க் ஷேக் எடுத்துப்போம், கேட்டா லிக்விட்னு சொல்லிப்போம். Fasting. வாஸ் இருக்கேயா. And mojito. கூடவே மொஜிட்டோ வேற. I know, I really don't understand. I mean, that is not actually fasting, that is actually feasting. அது உண்மையான உபவாசமே இல்ல, அது உண்மையாவே விருந்து சாப்பிடுற மாதிரி. By the way, we are not talking about fasting here. இங்க உபவாசம் பத்தி நம்ம பேசல. But what I'm trying to say is, you will automatically feel hungry after the fasting is over. ஆனா என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நம்ம உபவாசம் இருக்கும்போது தானாகவே நம்மளுடைய இருதயத்துல ஒரு அழைப்பு, சரி வயத்துல ஒரு அழைப்பு மணி அடிக்கும். ஒரு காலிங் பெல் ரிங் அவங்க இருந்து. We'll get a calling bell from our stomach. But Jesus is in the wilderness. ஆனால் இயேசு இப்போ வனாந்தரத்துல இருக்கிறார். There is no முருகன் இட்லி கடை, there is no தலப்பாக்கட்டி பிரியாணி கடை. அங்க முருகன் இட்லி கடையும் இல்ல, தலப்பாக்கட்டி பிரியாணி கடையும் இல்ல. But he was hungry. ஆனா அவருக்கு பசி உண்டாயிற்று. 40 days fasting. 40 நாள் உபவாசம். Full of hungry. வயதுல பசி இருக்கிறது. Which means lack and want. அங்க தேவையும் இருக்கிறது, வெறுமையும் இருக்கிறது. But when Adam was there in the Garden of Eden, ஆனால் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் இருந்தபோது thousands of trees, ஆயிரக்கணக்கான மரங்கள் இருந்தது. all the fruits are eatable except that one forbidden fruit. எல்லா மரத்தின் கனிகளையும் அவனுக்கு புசிக்க அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது, அந்த ஒரு மரத்தின் கனியை தவிர. Devil is coming both the places. பிசாசு இந்த 2 இடங்களிலும் வருகிறதை பார்க்க முடியும். When it's an empty, devil is coming. வெறுமை இருக்கும்போதும் பிசாசு சோதிக்கிறான். When everything is full, that place also devil is coming. எல்லாம் இருந்து நிறைவாய் இருக்கும்போதும் பிசாசானவன் சோதிக்கிறான். But look at the first Adam. ஆனால் முதலாம் ஆதாமை பாருங்கள். Everything is full. எல்லாம் நிறைவாய் இருந்தது. Plenty. நிறைவு. Fruitful. ஒரு செழிப்பு. Abundance. அதிகமாக இருந்தது. Still failed the test. ஆனாலும் சோதனையில் அவன் தோற்று போனான். Here our hero. ஆனால் நம்முடைய கதாநாயகன் இயேசு. Our Jesus. நம்முடைய இயேசுவானவர் in the wilderness. வனாந்தரத்திலே after 40 days of fasting. 40 நாள் உபவாசத்தின் முடிந்த பின்பாக. No fruit, no trees. அங்க மரமும் இல்ல, கனியும் இல்லையா. No water, nothing. தண்ணி இல்லை. And not like a feasting days, but fasting days for 40 days. ஏதோ விருந்து சாப்பிட்ட நாட்கள் அல்ல, 40 நாள் உபவாசம் முடிந்த பின்பு. Obviously he felt hungry. நிச்சயமாகவே அவருக்கு பசி உண்டாயிருக்கும். And enemy sneaks in that particular time. அந்த நேரத்திலே பிசாசானவன், சத்ருவன் ஊடுருவி வந்து சோதிக்கிறான். But my hero Jesus conquered the battle even in that situation. Amen.
ஆனால் என்னுடைய கதாநாயகனாய் இயேசு அந்த இடத்திலும் பிசாசானவனை மேற்கொண்டார். Oh, I want to learn that lesson. எனக்கு அவர் எப்படி ஜெயித்தார் என்ற பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். You and I will be tempted even you are in a full or even on an empty place. நீங்களும் நானும் நிறைவாய் இருக்கும்போதும் சோதிக்கப்படுவோம், குறைவாய் இருக்கும்போதும் சோதிக்கப்படுவோம். Whether it is a terrible wilderness or plentiful garden, devil will surely come to tempt you. ஒருவேளை அது கடினமான வனாந்திர சூழ்நிலையாக இருக்கலாம், இல்ல செழிப்பான ஏதேன் தோட்டமாக இருக்கலாம். ஆனால் ஒரு காரியம் நிச்சயம், பிசாசானவன் நிச்சயம் சோதிக்க வருவான். But my Jesus conquered him. ஆனா என்னுடைய இயேசு அவனை ஜெயித்தாருங்க. John chapter 12 verse 31. யோவான் 12:31 சொல்கிறது, Now will the ruler of this world will be cast out. இந்த உலகத்தின் அதிபதி இப்பொழுது அவன் தள்ளப்படுவான். So the victory has started. இங்க அந்த வெற்றி ஆரம்பித்து விட்டது. The gradual victory has started already. அந்த வெற்றி இப்பொழுதே கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து விட்டது. அப்ப ஏற்கனவே அடி வாங்கிட்டு போய்ட்டான் அர்த்தம். That means he has already got defeated, bent and gone away. ஒரு டைம் வந்தா சமய அடிச்சிட்டான் அப்படினு சொல்ல. Bible didn't say he came once, got defeated. Oh, he is the ruler of this world. ஐயா அவன் இந்த உலகத்தின் அதிபதி. But he is being casting out. அவன் கொஞ்சம் கொஞ்சமா புறமே தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறான். He is lost his territory. He is losing his territory. அவன் தன்னுடைய இடங்களை இழந்து கொண்டே இருக்கிறான். Means what? என்ன சொல்ல வருகிறது? Oh, I am possessing the victory. நான் ஜெயித்து கொண்டே இருக்கிறேன். Oh Jesus, how did you get it? இயேசுவை எப்படியே ஜெயித்தீங்க? And if you read Colossians 2:15, கொலோசியர் 2:15 பார்க்கும்போது, I stripped off him. அவர் சிலுவையிலே அவனை தோல் உரிந்தார். I conquered him. வெற்றி சிறந்தார். I crushed his head. அவன் தலையை நசுக்கினார். Oh Jesus, whom else I can go and learn the lesson? ஐயா இதனுடைய முடிவை நான் யாரிடம் சென்று கற்றுக்கொள்வது? Oh, I can only learn from you so that I can conquer the devil. உம்மிடம் இருந்து மாத்திரமே நான் கற்றுக்கொள்ள முடியும். அதன் மூலமாக இந்த பிசாசை நான் மேற்கொள்ள முடியும். Let's look at the first test. முதல் சோதனையை பார்ப்போங்க. Matthew chapter 4 verse 3. மத்தேயு 4:3 வசனம். Devil came to Jesus சோதனைக்காரர் அவரிடத்தில் வந்து and he said, அவன் சொன்னான், if you are the son of God, command these stones to become loaves of bread. நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். Each and every word that has its own significance. இதுல ஒவ்வொரு வார்த்தை முக்கியத்துவம் நிறைந்தது. Why bread? ஏன் ஐயா அப்பங்கள்? Because he is hungry. ஏன்னா அவருக்கு பசி இருந்தது. There is a physical need. அங்க உலக பிரகாரமான ஒரு தேவை. He is the God of the spiritual realm predominantly. அவர் பொதுவா நாம் பார்க்கும்போது ஆவிக்குரிய உலகம் முழுமையும் அவருடைய அதிகாரத்தில் அவர் தேவனாய் இருக்கிறார். And he is the God who came to establish the spiritual kingdom. அந்த ஆவிக்குரிய ராஜ்யத்தை இந்த உலகத்திலே அஸ்திவாரப்படுத்துவதற்கு நிலைவரப்படுத்துவதற்காக அவர் இறங்கி வந்தார். But still you are in the world. ஆனா நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம். You will need the physical need. இந்த உலகத்தில் அவர் இருக்கும்போது சரீரத்தின் தேவைகள் அவருக்கு உண்டு. John chapter 21. யோவான் 21 அதிகாரத்தை பார்க்கும்போது, when Peter was coming from the boat, பேதுரு அந்த படகிலே வரும்போது, the whole night they had toiled. அந்த மூல இரவு அவங்க முயற்சி செய்தாங்க. Jesus going to give a spiritual commission to them. அங்க ஆவிக்குரிய ஒரு கட்டளையை அவங்க ஒரு காரியத்தை அவர்களுக்கு அங்க சொல்ல இயேசு வந்திருக்கிறார். Before that, அதற்கு முன்பாக Jesus prepared the physical food for them. இயேசு அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு ஒரு உணவை ஆயத்தம் செய்தார். Of course, தலைவன் ஆகிறதுக்கு முன்ன தகப்பனா சில காரியங்களை செய்யறத பார்க்கிறோம். Before he was acting as the leader, we can see that he is acting as a father to all these people. Before giving the commission, he just meet their physical need. அவர் அவருடைய ஊழியத்தின் அழைப்பை கொடுப்பதற்கு முன்பாக சரீரத்தின் தேவைகளை அவர் பூர்த்தி செய்தார். Now that same Jesus in the wilderness, அதே இயேசு இப்போ வனாந்திரத்தில் இருக்கிறார். came for the commission. அவர் ஊழியத்தின் நிறைவிற்கு வந்தார். Father sent him to this earth with a commission. பிதாவாகிய தேவன் இந்த உலகத்திற்கு ஊழியத்திற்காக அவர் அனுப்பி வைத்தார். So he came here for the spiritual business. இங்க ஆவிக்குரிய காரியத்திற்காக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். But he has a need when it comes to his physical body. ஆனா அந்த சரீரத்துக்குரிய தேவைகள் அவருக்கு இருந்தது. See, sometimes நம்ம ரொம்ப ஸ்பிரிச்சுவலா போயிடுறோம். Sometimes we become so spiritual. சூப்பர் ஸ்பிரிச்சுவலா போயிட்டு பிசிக்கலா மறந்துடுறோம். We become super spiritual that we forget the physical. பட் அங்க போற வரைக்கும் இங்க தான் இருந்தாகணும். But don't forget that until we reach there, we have to live in this earth. காத்துல பறக்க முடியாது. We can't float in the air. இங்க நடந்தாகணும். We have to walk in this earth. So you have to understand the physical needs as well. ஆகவே இந்த சரீரத்தின் தேவைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். You should not tell that, okay, நான் முற்றும் திறந்த ஆண்டவருக்கு. No. You are in the physical world. You cannot say I am like a saint who gave up everything. No, you are living in this earth for the Lord. So that is why devil said bread. ஆகவே தான் பிசாசானவன் சொல்லும்போது அப்பம் சொல்றாங்க. And look at the subject. அதனுடைய அந்த பொருளை பாருங்களேன்.
look at how he has called him. எப்படி இயேசு அழைத்தான்னு பாருங்க. நல்ல கவனிங்க, மனுஷனுக்கு அப்பம் தேவை, தேவனுக்கு அப்பம் தேவை இல்லை. Listen very carefully. Man needs bread, but that bread, sorry, God does not need it. God doesn't need it. தேவனுக்கு தேவை இல்லை. Look at the oxymoron here. இங்க இருக்கக்கூடிய முரண்பாடை நீங்க புரிந்து கொள்ள He வேண்டும். called him son of God, தேவனுடைய குமாரன் என்று அழைத்து, but he is trying to give a suggestion for the physical food, bread. ஆனா தேவனுடைய குமாரன் அழைக்கிறான், ஆனா கொடுக்கிற சஜஷன் எதற்கான சிபாரிசு, ஐயா அந்த சரீரத்தின் தேவைகளை பூர்த்தி பண்ணுங்களேன். No, sorry for this, but let me put it in a colloquial way. தப்பா எடுத்துக்காதீங்க, புரிவதற்காக ரொம்ப சொல்றேன் இந்த நமக்கு காரியத்தை. புரியறதுக்காக. Just for our understanding. Maybe Jesus, no, imagination, okay? Hypothetical situation, imagination, disclaimer, please. நல்லா சொல்லிடுறோம், இது கற்பனைக்காக புரிதலுக்காக மாத்திரமே. அப்புறம் இது எங்க இருக்கு பைபிள்ல அப்படின்னு கேட்க கூடாது. Don't ask me where it is in the Bible. இப்போ ஜீசஸ் இங்க நிக்கிறாரு. Consider that Jesus is So here. this is devil. And devil is here. And devil is coming பிசாசு வந்து to look at Jesus. இயேசுவை பார்த்து, தேவனுடைய குமாரங்கற பட்னியா கிடக்குற, son of God, still why hungry? Hungry? பசியோட இருக்கியப்பா. Oh, your father put you in the wilderness. What a bad situation it is. ஐயா உங்க அப்பா என்ன வனாந்திரத்துல உங்களை வந்து வச்சிட்டாரு. ஐயோ எவ்வளவு Just மோசமான now I heard your father say, oh my beloved son. இப்பதான் உங்க அப்பா அதை சொன்னாரு, எனக்கு பிரியமான நேசகுமாரன்லாம். And the spirit of God led you to the wilderness. ஆனா இந்த ஆவியானவர் இந்த வனாந்திரத்துக்கு வழி நடத்துறாரு. And 40 days you searched God and you sought God. 40 நாள் தேவனை தேடி தேவனை ஜெபம் பண்ணி எல்லாம் பண்ணினியப்பா. Now you feel hungry, right? இப்ப பசி இருக்குல. Why cannot give couple of breads? அவரால ஒரு 2 அப்பம் தர முடியாதா? He fed the prophets by ravens. காக்கைகளை கொண்டு தீர்க்கதரிசி போதிச்சவர் தானேப்பா அவரு. And one particular time, no, he given the bread and he given the food through the angel. தூதர்களை கொண்டு அப்பத்தை கொண்டு கொடுத்தாரு. By the angels he has fed, right? But for you, ஆனா உமக்கு son of God, தேவனுடைய குமாரனுக்கு starving, பசியோட wilderness, வனாந்திரத்துல. Oh, see, your father is just a bad, terrible father. பாருப்பா உங்க அப்பா ரொம்ப மோசமான தகப்பன்பா. If you are a son of God, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், why are you here in this state? எதற்காக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீர்? Means what? என்ன சொல்ல வருகிறான்? Your father has not concern about you. உங்கள் தகப்பனுக்கு உங்க மேல ஒரு பிரியம் அக்கறை இல்லை என்று. You finished the fasting, right? உபவாசம் முடிஞ்சிருச்சுல. You feel hungry, right? பசிக்குதுல்ல. So you came for his business, right? அவருடைய ஊழியத்திற்காக தான நீர் வந்தீர். So it is his responsibility to feed you, right? ஆகவே உம்மை போஷிப்பது அவருடைய கடமை அல்லவா? Why he doesn't feed you? ஏன் அவர் உமக்கு உணவு தரவில்லை? Why you serve this God? எதுக்காக இப்படிப்பட்ட ஒரு தகப்பனுக்கு நீங்க ஊழியம் செய்யணும்? Why you just came here for this God? இப்படிப்பட்ட ஒரு தேவனுக்காக எதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த உலகத்துக்கு வரணும்? He doesn't have a concern over you. அவருக்கு உங்க மேல எந்த அக்கறையுமே இல்லையே. He doesn't love you. அவருக்கு உங்க மேல பிரியலாம் இல்ல. He has rejected you. அவர் உங்களை நிராகரித்துட்டார். That is the underneath message he is trying to tell. இந்த செய்தியை தான் இந்த சோதனைக்காரன் இதன் மூலமாக சொல்ல வருகிறான். Cunning strategy. அவனுடைய தந்திரங்கள். Let me go back to the Garden of Eden. நான் இப்பொழுது உங்களை அப்படியே ஏதேன் தோட்டத்துக்கு உங்களுக்கு கவனத்தை திருப்புறேன். Look at what he had told to Eve. அவன் ஏவாளிடம் என்ன சொன்னான்? Genesis chapter 3 verse 1. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Now the serpent was more crafty than any other beast of the field that the Lord had made. He said to the woman, did God actually say you shall not eat any tree in the garden? தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. Of truth, of lie. பாதி உண்மை பாதி பொய். God didn't say that you can eat every tree. தேவன் எல்லாத்தையும் சாப்பிடலாம்னு சொல்லல. At the same time, God didn't tell him not to eat from any tree. அதே நேரம் தேவன் எதில இருந்து நீ சாப்பிட கூடாதுன்னு சொல்லல. God said you can eat from everything but one. தேவன் சொன்னார், இந்த ஒரு மரத்தின் கனியை தவிர மற்ற எல்லாவற்றையும் நீ புசிக்கலாம். But look at the way devil has communicated back. ஆனா இந்த சோதனைக்காரனாகிய பிசாசு எப்படி அதை சொன்னாங்கற தந்திரத்தை பாருங்க. Oh, you shall not eat any of the tree.
சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம். Compare the first Adam and the last Adam. முதலாம் ஆதாமையும் பிந்தின ஆதாமையும் ஒப்பிட்டு பாருங்கள். Hey, first Adam. முதலாம் ஆதாமே, Oh, God doesn't allow you to eat from any of the trees. Wow, pathetic. எந்த மரத்தின் கனியும் புசிக்க உனக்கு அனுமதி கொடுக்கவில்லையா? எவ்வளவு கேவலம். Hey, first Adam, you are in the image and likeness of God, but still God has not given you all. ஏதோ தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறியே, ஆனாலும் எதை சாப்பிட உனக்கு அனுமதி இல்லையா? எவ்வளவு மோசமான சூழ்நிலை. Oh, Genesis 1:26-27 they said, let us make man in our own image and likeness, and you are his own image and his own likeness, but see, he has prohibited the food. ஆதியாகமம் 1:27 வசனத்தில் பார்க்கும்போது மனுஷனை நம்முடைய சாயலாக உருவாக்குவோம் என்று சொன்னாரே, அவருடைய சாயல உருவாக்கப்பட்ட மனிதனான நீ, ஆனா சாப்பிட உனக்கு எந்த அதிகாரம் இல்லையே. He has given all but one. அவர் ஒன்றை தவிர எல்லாத்தையும் கொடுத்தாருங்க. But devil is showing the game in a different way. ஆனா தேவன் பிசாசானவன் அதை முழுவதுமாக திருப்பி அதை காண்பிக்கிறான். Oh, you cannot eat everything, right? எல்லாத்தையும் சாப்பிட முடியாதுல்ல? Is it not true? அது உண்மையா இல்லையா? Look at the bad, poor, unloving God, the one who has rejected you. இந்த கடினமான மோசமான அன்பில்லாத பிரியமில்லாத தேவன் உன்னை நிராகரித்து விட்டார். And this here in the wilderness, அதே போல வனாந்தரம் வரும்போது he said, அவர் சொல்கிறான், you are a son of God. தேவனுடைய குமாரன் தானே. And he called you as a beloved son. உமன் பிரியமான நேசகுமாரன் அழைத்தாரே. And you came here for ministry. அவருடைய ஊழியத்திற்காக தானே வந்தீர். Spirit of God led you here. ஆவியானவர் வழி நடத்தி தானே வந்தீர். And you prayed and fasted for 40 days. 40 நாள் ஜெபம் பண்ணி உபவாசம் இருந்தீரே. But poor guy, you are feeling so hungry. ஆனா என்னய்யா நீங்க ரொம்ப சாதாரண ஒரு மனுஷன் போல இவ்வளவு பசியோட காணப்படுறீங்க, உதவ யாருமே இல்லையா? Let me give you a suggestion. நான் ஒரு சிபாரிசு பண்றேனே. Oh, you are the God who has created everything out of nothing. நான் ஆலோசனை சொல்றேன், சகலவற்றையும் ஒன்றுமில்லாதிலிருந்து உருவாக்கின தேவன் தானே நீர். Why don't you take it from, why don't you change this stone as a bread and eat, because he will not feed you anymore. ஏன் நீங்க இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிட கூடாது? எப்படி இருந்தாலும் அவர் உமக்கு உணவு தர போறது இல்லையே. And very simple concept. ரொம்ப எளிதான ஒரு காரியம். Both the places, இந்த ரெண்டு இடங்கள்லயும் the very first occurrence of temptation. ரெண்டு இடங்களிலும் முதல் முறையாக சோதனை நடக்கிறது. For the first Adam, முதலாம் ஆதாமுக்கும் for the last Adam. பிந்தின ஆதாமுக்கும். In a fullness, நிறைவா இருக்கும்போது, in the emptiness. வெறுமையா இருக்கும்போது. Situation of plenty, எல்லாம் அனைத்தும் காணப்பட்ட சூழ்நிலை, or situation of empty. ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை. Wonderful place, ஒரு சிறந்த இடம், terrible place. ஒரு கடினமான சூழ்நிலை. Both the places. இரண்டு இடங்களிலும், For both Adams, இரண்டு ஆதாமுக்கும் only one trump card. ஒரே ஒரு தான் அங்க வந்த சோதனை. The tool is rejection. அவனுக்கு கொடுக்கப்பட்ட தந்திரம், அவன் பயன்படுத்திய தந்திரம் என்னன்னா நிராகரிப்பு. Rejection means absence of love. நிராகரிப்புனா என்னன்னா தேவன் அன்பாக இல்லை, இல்ல அன்பு இல்லை என்று அர்த்தம். Both the places, God is so good. இந்த ரெண்டு இடங்களிலுமே தேவன் மிகவும் நல்லவராய் இருந்தார். God loves the Son eternally. தேவன் தம்முடைய குமாரனை நித்தியமாக நேசித்தார். They are one. அவர்கள் இருவரும் ஒன்றாய் இருந்தனர். They are one. அவர்கள் ஒன்றாய் இருந்தாங்கயா. Oh, they are bounded by love. அவங்க அன்பினாலே இணைக்கப்பட்டவர்களாய் இருந்தனர். Father exalted Son, Son exalting Father. பிதாவாகிய தேவன் குமாரனை உயர்த்துகிறார், குமாரனாகிய தேவன் பிதாவை உயர்த்துகிறார். Both of them bounded in love. இருவரும் அன்பினாலே இணைக்கப்பட்டிருந்தனர். But devil is coming and telling you God has rejected you. ஆனால் சோதனைக்காரனை பிசாசு வந்து சொல்கிறான், தேவன் உன்னை நிராகரித்து விட்டார். God is not loving you. தேவன் உம்மேல் பிரியமாய் இருக்கவில்லை. God is not caring you. தேவன் உம்மேல் அக்கறை உள்ளவராய் இருக்கவில்லை. Oh, you've been rejected by God. நீங்க தேவனால் நிராகரிக்கப்பட்டீங்க. God will not answer your prayers. தேவன் உங்க ஜெபத்தை கேட்க போறதில்லை. Oh, he will left you in the wilderness. உங்களை இப்படியே சோதனையில விட்டு Oh, you will be hungry. நீங்க இப்படி பசியோட தான் இருப்பீங்க. You will be lack and want because he has rejected you. நீங்க வெறுமையும் குறைவில தான் காணப்படுவீங்க. ஏனென்றால் தேவன் உம்மை நிராகரித்து விட்டார். He doesn't love you anymore. அவர் உம்மேல் அன்பா இருக்கவில்லை. And here look at the first Adam. அதே நேரத்தில் முதலாம் ஆதாமை பாருங்கள். Oh, he has given, it seems like he has given everything, but this thing he has not given. ஏதோ எல்லாத்தையும் கொடுத்தது மாதிரி தெரியுது, ஆனா இந்த விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கலல்ல. Don't tell me that your God is good. என் தேவன் நல்லவர்ல நீங்க சொல்லாதீங்க. Don't tell me that your God is love. என் தேவன் அன்பானவர்லாம் சொல்லாதீங்க. Did he give everything? எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்தாரா? Did he give everything? எல்லாவற்றையும் கொடுத்தாரா? Oh, you got all the garden, all the trees in the garden, but still
You don't have one. உன் பொருளை பார்ப்பதற்கு எல்லாம் இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா மரத்தின் கனி உமக்கு கிடைத்தது நீங்க நினைக்கலாம். ஆனால் இந்த ஒரு மரம் உமக்கு கொடுக்கப்படவில்லை. If he really loves you, ஒருவேளை உங்க மேல உண்மையா நேசிக்கிறவரா if he இருந்தா, has really trusted you, ஒருவேளை உங்க மேல உண்மையா அவர் உங்களை நம்புறவரா இருந்தாங்கன்னா, if he is really loving you, then he would have given everything. But say, he has not given. அவர் உண்மையாவே உங்க மேல அன்புடையவரா இருந்தா எல்லாவற்றையும் கொடுத்திருக்கணும்ல. பாருங்க, அவர் ஒன்றை கொடுக்கல பாருங்களேன். Let me tell you, நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். whether you are in a fullness or whether you are in the wilderness, நீங்கள் முழுமையாக இருக்கிற சூழ்நிலையா இருந்தாலும் சரி, இல்ல வெறுமையா இருக்கிற சூழ்நிலை இருந்தாலும் சரி, whether you have full and plenty or you are empty, ஒருவேளை எல்லாமும் தேவைக்கு அதிகமாக இருக்கிற சூழ்நிலையா இருந்தாலும் சரி, இல்ல ஒன்றுமே இல்லாமல் வெறுமையா இருக்கிற சூழ்நிலையா இருந்தாலும் சரி, whether you have everything except one thing or whether you have everything in abundance, you have nothing. ஒருவேளை ஒன்றை தவிர எல்லா ஆசீர்வாதங்களும் இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ஆசீர்வாதமே இல்லாமல் இருந்தாலும் சரி, Devil will come with the same tool. பிசாசானவன் இதே தந்திரத்தோடு தான் சோதிக்க வருவான். The first trap, அவனுடைய முதல் சோதனை, he'll come and tell you, அவன் உங்களிடத்துல வந்து சொல்லுகிற காரியம், God doesn't love you. தேவன் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கவில்லை. God doesn't care about you. தேவன் உங்கள் மேல் அக்கறை உள்ளவராய் இருக்கவில்லை. God doesn't answer your prayers. தேவன் உங்கள் ஜெபத்திற்கு பதில் தர மாட்டார். But let me tell you, ஆனா நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். you know, I know. உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். My Bible says, என்னுடைய வேதாகமம் சொல்கிறது, God has given everything. தேவன் அனைத்தையும் நமக்கு தந்திருக்கிறார். When the angels had fallen, God has not restored the angels, but men had fallen. God just moved the history for his one. Because of one man's fall, he moves the entire history for the redemption of the entire mankind. That much he loved the humankind. Amen. இந்த தூதனானவன் விழுந்து போன போது அவனை மீட்டெடுப்பதற்காக எந்த காரியத்தையும் செய்யாத இந்த தேவன், மனிதன் விழுந்த போது, ஒரு மனிதனின் பாவத்தினால் இந்த பாவம் இந்த உலகத்திற்கு வந்து மனிதன் வீழ்ச்சி அடைந்த போது, இந்த முழு உலகத்தின் சரித்திரத்தையும் அவர் திருப்பி எழுதியார். எதற்காக என்றால் இந்த மனிதனை மீட்பதற்காகங்க. When this man was hungry in the wilderness, இந்த மனிதன் வனாந்தரத்தில் பசியுள்ளவரா இருந்தபோது, God knows, தேவனுக்கு தெரியும், he is going to feed 5,000 men. இந்த மனிதன் 5000 புருஷரை போஷிப்பார். And overall approximately 20,000 adult, 20,000 people. கிட்டத்தட்ட 20,000 ஜனங்களை அவர் போஷிப்பார். And 7,000 people. இன்னொரு இடத்தில் 7000 புருஷரை போஷிப்பார். And he is not lacking for bread, but let me tell you, he will be the living bread for the entire mankind. அவரது அப்பத்திற்கு இல்லாமல் இருக்கிற மனுஷன் இல்லையா, இந்த உலகத்திற்குமான ஜீவ அப்பமே அவர்தான். அப்பம் இல்லாதவர் அவரு, உலகத்துல எல்லாருக்குமே ஜீவ அப்பமா ஆக போகிறவர். That much love he has lavished upon his son. When you look at Jesus, it is not that he lacks bread, but he is going to the living bread for the entire mankind. இந்த அளவிற்கு ஒரு அன்பை இந்த பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரன் மீது பொழிந்தருளினார். Let me tell you the same thing for you. இதே காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். Whatever the situation you are, நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, maybe like the Garden of Eden, ஒருவேளை ஏதேன் தோட்டம் போன்ற சூழ்நிலையா இருக்கலாம். everything but one thing. எனக்கு இந்த ஒரு விஷயத்தை தவிர எல்லாம் இருக்கு. Or maybe you are in the wilderness, ஒருவேளை வனாந்தரமான சூழ்நிலையா இருக்கலாம். you don't have anything, எனக்கு எதுவுமே இல்லையே, really badly need something. எனக்கு ரொம்ப நிச்சயமாக எனக்கு கண்டிப்பா இது வேணும் நீங்க நினைக்கிற சூழ்நிலையா இருக்கலாம். Let me tell you, both of the places you need to understand God loves you. நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன், இந்த இரண்டு இடங்களிலும் நீங்கள் தெரிந்து கொண்டிருக்க வேண்டிய முக்கியமான செய்தி, தேவன் என்னை நேசிக்கிறார். How many of you believe that God loves you? எத்தனை பேர் நம்புறீங்க தேவன் என்னை நேசிக்கிறார்? Or hold the hand the person who's sitting next to you, tell you that God loves you. உங்கள் பக்கத்துல இருக்கிற கரங்களை பேர்த்து சொல்லுங்க, தேவன் உங்களை நேசிக்கிறவராய் இருக்கிறார். Look at their eyes and look at their face and tell them, yes, God loves you. அவங்களுடைய கண்களை பார்த்து, அவங்களுடைய முகத்தை பார்த்து சொல்லுங்கள், தேவன் உங்களை நேசிக்கிறார். Say that once again. மறுபடியும் சொல்லுங்க. You know why I am asking you to do that again? ஏன் திரும்ப திரும்ப செய்ய சொல்றேன் தெரியுமா? Devil will come and tell you again and again. He'll say that God has rejected you. God has not answered your prayer. God is leaving you like that. See, God உன்னை எந்த சிச்சுவேஷன்ல விட்டுச்சார் பத்தியா அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான். அதனால நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க, I know my God loves me. இந்த சோதனைக்காரன் நம்மிடத்தில் வந்து அடிக்கடி சொல்கிற காரியம், தேவன் உண்மையில் அன்பா இருக்கவில்லை, தேவன் உங்கள் மேல் அக்கறையா இருக்கவில்லை, உங்கள் ஜெபங்களை கேட்கவில்லை, உங்கள் ஜெபத்திற்கு பதில் தரவில்லை. The enemy comes and keeps on repeating this statement, and that is why we need to remind ourselves every moment that my God loves me.
So, church, எனக்கு அன்பான திருச்சபையே, while you're leaving for this day, இன்ற நாளில் நீங்கள் கடந்து செல்லும் போது take one thing. ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போங்க. Whenever you have a thought, உங்க மனதில் எப்பொழுதும் ஒரு சிந்தனை வருமோ, or whenever you heard a word, இல்லனா ஒரு வார்த்தை நீங்கள் கேட்கும் போது, or whenever you have an intention, இல்லனா மனதின் எண்ணத்தின் தோற்றம் ஒன்று இருக்கும்போது, likely that God has not answered my prayer, or God is not loving me, then let me tell you 100% that is coming from the hell. ஒருவேளை உங்க மனதின் ஓரத்துல என் தேவன் என் ஜெபங்களை கேட்கல, என் தேவன் எனக்கு பதில் கொடுக்கல, என் தேவன் என்னை நேசிக்கலங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சுனாலே 100% அந்த எண்ணம் சோதனைக்காரனாக பிசாசினம் இடத்திலிருந்து வருகிற எண்ணம். God will never reject you. தேவன் உங்களை ஒருபோதும் நிராகரித்து கைவிட போவதில்லை. The one who has begun the good thing in you, he will bring into completion. விசுவாசத்தை தொடக்கின அந்த தேவன் முற்றுமுடிய நடத்தி சென்று அதை நிறைவேற்றுவார். He is before the foundations of the world, he has called you. இந்த உலக தோற்றத்திற்கு முன்பாகவே உங்களை அழைத்தார். In fact, foreknew you, உங்களை முன்னறிந்தார், predestined you, உங்களை முன்குறித்தார், and he has called you. அவர் உங்களை அழைத்தார், He has justified you, நீதிமானாக்கினார், and he is sanctifying you and me, இன்றும் உங்களை நீதி பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். and he will glorify you. ஒரு நாள் மகிமைப்படுத்துவார். He start this journey before the eternity, இந்த பயணத்தை உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நித்தியமாக அவர் ஆரம்பித்தார். and from eternity to eternity, நித்தியத்திலிருந்து நித்தியம் மட்டும் he loves you and he cares for you. அவர் உங்களை நேசிக்கிறார், அவர் உங்கள் மேல் கரிசனை உடையவராய் இருக்கிறார். Never accept any rejection in your heart. உங்க இருதயத்துல எப்பொழுதும் இந்த நிராகரிப்புங்கிற காரியத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளாதீங்க. Don't go and taste the bait and screw up your life. நீங்களே தேடி சென்று இந்த தூண்டில சாப்பிட்டு நம்முடைய வாழ்க்கையை சீரழிச்சுக்காதீங்க. God loves you. தேவன் உங்களை நேசிக்கிறார். God loves you. Hallelujah. ஹல்லேலூயா. Let's all raise our hand and say that God loves me, எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? and I love him. I love him. இப்படி இருந்த உங்களை இன்னமா நேசிக்கிறாரே, அவரை நீங்க நேசிக்கலனா என்ன அர்த்தம்? When we had lived such a pathetic life, if God has loved us in such a lavish manner, and if you don't love back, then how does that mean? The only response is love him and live like him. God bless you. இதற்கு நம்மளால் சொல்ல முடிந்த ஒரே மறு உத்தரவு, அவரை நேசிப்போம், அவரை போல வாழுவோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.